குட் ஈவினிங் எவ்ரிவன். வெல்கம் டு ப்ரொஃபசர் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம இது வரைக்கும் இருக்கிற எல்லா யூனிட்ஸ்லையும் என்னென்னலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ நம்ம லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ஒன்று வச்சிருப்போம்ல, அதை நம்ம ரொம்ப வேகமாக பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கான இந்த செஷனில் நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய ஸ்லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளே ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் பாஸ் பண்ணி அதை நீங்கள் படிச்சுக்கணுனாலும் ரிவைஸ் பண்ணிக்கணுனாலும் பாஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்லோவரா நீங்க பார்க்கணும்னா கூட பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ண வேண்டியவங்களுக்கு இப்போ கடந்த 15 to 16 days நமக்கு இருந்த டைம்ல எல்லா யூனிட்ஸையும் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணவங்களுக்கு இந்த ரிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? ஸோ நம்ம அப்- 5 நாள் எக்ஸாமுக்கு 5 நாள் இருக்கு, 3 நாள் இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த புலிகேசி படத்துல வர மாதிரி கதவை திறந்தா எக்ஸாம் வெளியில காத்திருக்கு. அந்த ஒரு நெக் ஆஃப் தி மொமெண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த டைம்ல எந்த விஷயத்தையுமே நம்ம புதுசா படிக்கவே போறதில்ல. இந்த ரிவிஷன்ல நிறைய விஷயம் நம்ம என்னென்னலாம் எல்லா யூனிட்ஸ்லயும் முக்கியமா நம்ம தெரிஞ்சுட்டு போகணுமோ, கடைசி நேரத்துல படிக்க வேண்டியது எல்லாத்தையுமே அடுத்து வர ஸ்லைட்ஸ்ல எல்லாத்துலயுமே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எங்கெல்லாம் பாஸ் பண்ணணுமோ பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அஹ், இதுல ஏதாவது கான்செப்ட் நீங்க இது வரைக்கும் படிக்காம இருந்துச்சுன்னா இதுல இருக்கிற மேலோட்டமா மட்டும் தெரிஞ்சுட்டு போய்க்கோங்க. ஒருவேளை நம்ம படிச்சதுல இருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டுட்டாங்கன்னா, மேலோட்டமா படிச்சதுல இருந்து கேட்டுட்டாங்கன்னா லக்கு. ஆனா தெரியாத டாபிக்ஸோ என்னமோ வரும்போது அதுல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அதை ரொம்ப நேரம் பாஸ் பண்ணி படிக்காதீங்க. ஓகேவா? ஸோ இந்த செஷன் இட் ஹார்ட்லி டேக்ஸ் 1 to 1.5 hours. ஸோ இதை நீங்க பாஸ் பண்ணி படிச்சீங்கன்னா இட் டேக்ஸ் அரௌண்ட் 2 to 3 hours கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஆனா இது ரொம்ப ரொம்ப எசென்ஷியலா இருக்கும். இன்னைக்கு நீங்க நைட்டு தூங்குறதுக்குள்ள இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிருங்க. ஓகேவா? அதே மாதிரி நாளைக்கு இன்கேஸ் உங்களுக்கு மத்தியானம் தான் எக்ஸாம் நமக்கு. இன்கேஸ் நீங்க காலையில எந்திரிச்சு பார்க்கணும் அப்படின்னாலும் ஃபைன். ரைட்? ஸோ கதவை திறந்தா நமக்கு எக்ஸாம் வர நேரத்துல நம்ம முக்கியமான யூனிட்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்க போறோம். ஏன்னா இப்போ நமக்கு கொடுத்ததே 15 நாள். இந்த 15 நாள்ல மல்டிபிள் டைம்ஸா ரிவைஸ் பண்ண முடியும்? ஒரு வாட்டி தான் ரிவைஸ் பண்ண முடியும். ரைட்டா? சரி, யூனிட் 1ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ காம்போசிஷன் ஆஃப் அட்மாஸ்பியர். ஸோ நம்ம அட்மாஸ்பியர்ல என்னென்ன கேசஸ் எந்தெந்த பர்சன்டேஜ்ல இருக்கு அப்படின்றத ஆர்டர் வைஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நைட்ரஜன் 78.8%, ஆக்சிஜன் 20.9, ஆர்கான் 0.9, கார்பன் டை ஆக்சைடு 0.03, நியான், ஹீலியம், மீத்தேன், கிரிப்டான். ஸோ இதுதான் ஆர்டர். நம்மள எல்லா கேசஸும் கொடுத்து நம்மள அசெண்டிங் டு டிசெண்டிங் ஆர்டர், அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் கேட்பாங்க. ரைட்டா? அடுத்து ஹீட் பட்ஜெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ நமக்கு 100 யூனிட்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா சன்ல இருந்து கிடைக்குதுன்னா மொத்த 100 யூனிட்ஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர்த்துக்கு ரீச் ஆக போறது இல்லை. அதுல 35 யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்த்தோட ஆல்பிடோ எஃபெக்ட்னால ஏர்த்தோட சர்ஃபேஸ்க்கே வராம 35 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியில டிசிபேட் ஆயிடுது. மீதி இருக்கிற 65 யூனிட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஏர்த்துக்குள்ள வருது. அந்த 65 யூனிட்ஸ்ல 51 யூனிட் தான் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ்க்கு வருது. மீதி இருக்கிற 14 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரே அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ இந்த இந்த 51 பிளஸ் இந்த 14 பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஏர்த்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியில போகுது. ஸோ எவ்வளோ ஹீட் எனர்ஜி நம்ம ரிசீவ் பண்றோமோ அவ்வளோ ஹீட் எனர்ஜியை நம்ம டிசிபேட் பண்ணோம்னா தான் ஏர்த்தோட ஓவரால் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இதுல ரிசீவ் பண்றதை விட்டு ரிசீவ் பண்றதை விட்டு சென்ட் பண்றது, நம்ம ரேடியேட் பண்ணி வெளியில அனுப்புறது ஜாஸ்தி இருந்துச்சுன்னா ஏர்த் வந்து கூல் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ரேடியேட் பண்றதை விட்டு ரிசீவ் பண்றது ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா ஏர்த் வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் ஹீட் பட்ஜெட். ஓகேவா? ஸோ இதுல ஆல்பிடோ எஃபெக்ட் வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணும். இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஆல்பிடோ எஃபெக்ட்ஸ் ஃப்ரெஷ் ஸ்னோ, அடுத்து கிளவுடு, ஓல்டர் ஸ்னோ, அப்புறம் பாத்தீங்கன்னா சாண்டு, ஃபாரஸ்ட், வாட்டருக்கு தான் இருக்கிறதுலே ஆல்பிடோ வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே லோவஸ்ட். ஏர்த்தோட ஆவரேஜ் ஆல்பிடோ வந்து 35%. ஓகேவா? அப்புறம் ஸோ நம்மளோட லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர்ல எந்தெந்த லேயர்ஸ்ல டெம்பரேச்சர் இன்வர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. ஸோ நம்ம ட்ரோபோஸ்பியர்ல பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்வர்ஷன் நடக்கும். ட்ரோபோபாஸ்ல டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா நோ சேஞ்ச். ஸ்ட்ராட்டோஸ்பியர்னு வரும்போது இன்க்ரீஸ் இன் ஹைட் லீட்ஸ் டு இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். அப்புறம் ஸ்ட்ராட்டோபாஸ்ல வரும்போது நோ சேஞ்ச். மீசோஸ்பியர்ல மறுபடியும் இன்க்ரீஸ் இன் ஹைட் வந்து டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர். இங்க வந்து டெம்பரேச்சர் இன்வர்ஷன் நடக்கும்.
மீசோபாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நோ சேஞ்ச். ஸோ இந்த மீசோபாஸ்ல தான் இருக்கிறதே கோல்டஸ்ட் டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆகும் நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியர்லயே. அதுக்கப்புறம் நம்ம மீசோபாஸ் தாண்டும் போது தெர்மோஸ்பியர்ல பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஓகேவா? இதுக்கு பேரு டெம்பரேச்சர் இன்வர்ஷன். இது வந்து நார்மல் லேப்ஸ் ரேட்டுன்னு 6.5 டிகிரி செல்சியஸ் பர் கிலோமீட்டர். இந்த ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேவா? இதுல நமக்கு தெரியும், Earthல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சன் வந்து 23.5 டிகிரி நார்த் அண்ட் சவுத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அப்பரண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் சன் இருக்கும். ஸோ இதனால நம்ம டிராபிக்கல் ரீஜன் ஹையர் டெம்பரேச்சர் ரிசீவ் பண்ணும் தேன் போலார் ரீஜன்ஸ். ஸோ இப்போ இங்க ஹையர் டெம்பரேச்சர் போலார் டிராபிக்கல் ரீஜன் அந்த ஈக்குவட்டர் ரீஜன்ல ரிசீவ் பண்றதுனால ஹை டெம்பரேச்சர் ஈக்குவட்டர் ரீஜன்ல நிலவறது லோ ப்ரெஷர் உண்டாகும். இந்த லோ ப்ரெஷர் ஏர் வந்து பாத்தீங்கன்னா மேல ரைஸ் ஆகும். ரைஸ் ஆகி ட்ரோபோபாஸ்ல ஹிட் பண்ணி ஒரு ஹேட்லி செல்லா 30 டிகிரி நார்த்ல ஒரு ஹை ப்ரெஷர் ரீஜன்ல பாத்தீங்கன்னா சப்சைட் ஆகும். இங்க சப்சைட் ஆகிறது நார்தன் சைடு, அதாவது போல் சைட்ல மூவ் ஆகும்போது வெஸ்டர்லீஸ் ஆகும். ஈக்குவட்டர் சைட்ல மூவ் ஆகிறத ட்ரேட் விண்ட்ஸாகவும் மூவ் ஆகும். ஸோ இது வந்து ஹேட்லி செல். அப்போ இங்க மறுபடியும் இந்த வெஸ்டர்லீஸ் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்லீஸும் இந்த ஈஸ்டர்லீஸும் 60 டிகிரியில மீட் பண்ணி மேல ரைஸ் ஆகி ஃபெரல் செல்லும் போலார் செல்லும் உருவாக்கும். ஓகேவா? இதுக்கு பேரு ட்ரை செல்லுலார் மாடல். ரைட். அப்புறம் வேர்ல்ட் ப்ரெஷர் பெல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 ப்ரெஷர் பெல்ஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஈக்குவட்டோரியல், 2 சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட், 2 சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட், 2 போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட். ஸோ நமக்கு சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அங்கதான் டெசர்ட் ஃபார்மேஷன் ஜாஸ்தி இருக்கும். எதனால? விண்ட் வந்து இங்க சப்சைட் ஆகுறதுனால பாத்தீங்கன்னா டெசர்ட் ஃபார்மேஷன் ஜாஸ்தி இருக்கு. இது அதர்வைஸ் கால் ஹார்ஸ் லேட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட்டை டோல் ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் வந்து என்னது? இது வந்து ஒரு வேர்ல்ட் விண்ட் சிஸ்டம். லோ ப்ரெஷர் வந்து அட் த சென்டர் இருக்கும், சரௌண்டட் பை ஹை ப்ரெஷர். நார்தன் ஹெமிஸ்பியர்ல ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனோ, சதர்ன் ஹெமிஸ்பியர்ல கிளாக் வைஸ் டைரக்ஷனோ இருக்கும். ஸோ டிராபிக்கல் சைக்ளோன் நார்தன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியர். நார்தன் ஹெமிஸ்பியர்ல என்னது? ஆன்டி கிளாக் வைஸ். சதர்ன் ஹெமிஸ்பியர்ல கிளாக் வைஸ். அப்படியே இது வந்து டிராபிக்கல் சைக்ளோனா. ஆன்டி சைக்ளோன் வந்து நார்தன் ஹெமிஸ்பியர்ல கிளாக் வைஸும் சதர்ன் ஹெமிஸ்பியர்ல ஆன்டி கிளாக் வைஸும் ரொட்டேட் ஆகும். ஸோ இதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ரைட். ஸோ டிராபிக்கல் சைக்ளோன்ஸை வெவ்வேறு ரீஜன்ல வெவ்வேறு நேம்ல கூப்பிடுவாங்க. ஸோ இந்தியன் ஓஷன்ல அதுக்கு பேர் சைக்ளோன்ஸ், அட்லாண்டிக் ஓஷன்ல அதுக்கு பேர் ஹரிகேன்ஸ், வெஸ்டர்ன் பசிபிக் அண்ட் சவுத் சைனா சீல அது பேர் டைஃபூன்ஸ், வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியால அது பேர் வில்லி வில்லிஸ். ஆன்டி சைக்ளோன் சொன்னோம். ஸோ இதுவும் ஒரு வேர்ல்ட் விண்ட் சிஸ்டம். அதாவது ஹை ப்ரெஷர் பெல்ட் சரௌண்டட் பை லோ ப்ரெஷர் பெல்ட். ஸோ அது வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா நார்தன் ஹெமிஸ்பியர்ல கிளாக் வைஸ் டைரக்ஷன், சதர்ன் ஹெமிஸ்பியர்ல ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகேவா? அடுத்து லோக்கல் விண்ட்ஸ்ல வேலி பிரீஸ், மவுண்டைன் பிரீஸ். வேலி பிரீஸை நம்ம ஆனபாட்டிக் விண்ட்ஸ்னு சொல்லுவோம், மவுண்டைன் பிரீஸை கேட்டபாட்டிக் விண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ வேலி விண்ட்ஸ் வந்து ஆனபாட்டிக் விண்ட்ஸ் எந்த டைம்ல நடக்கும்? சன் வந்து அதோட ஹையஸ்ட் பொசிஷன் இருக்கும் போது வேலியில இருந்து டுவர்ட்ஸ் தி ஹில் வந்து பாத்தீங்கன்னா விண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். அதுக்கு பேரு அனபாட்டிக் ஆர் வேலி விண்ட்ஸ். கேட்டபாட்டிக் விண்ட்ஸ் ஆர் மவுண்டைன் விண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டியூரிங் நைட்டு ஹில் டாப்ல இருந்து வேலிக்கு விண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். அதுக்கு பேர் கேட்டபாட்டிக் ஆர் மவுண்டைன் விண்ட்ஸ். ஓகேவா? அப்புறம் ஃபோன் ஆர் சினூக் விண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, அதாவது ஒரு மவுண்டெயினோட விண்வர்ட் சைட்ல, அதாவது லீவர்ட் சைட்ல மவுண்டைன் டாப்ல இருந்து கீழே டிசென்ட் ஆகிற விண்டுக்கு பேரு ஃபோன் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட நேச்சர் எப்படி இருக்கும்? ஹையர் அட்மாஸ்பியர்ல இருந்து ஹையர் ஆல்டிடியூட்ல இருந்து லோவர் ஆல்டிடியூட் வரதுனால இது வந்து ட்ரை அண்ட் வார்மா இருக்கும். ஓகேவா? இதுவே சினூக் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபோன். ஆனா ஆல் சினூக்ஸ் ஆல் ஃபோன்ஸ் ஆர் நாட் கால் சினூக். ஓகேவா? ஏன்னா சினூக்ன்றது என்னதுன்னா நார்த் அமெரிக்கால ராக்கி மவுண்டன்ஸோட ஈஸ்டர்ன் சைட்ல ஃப்ளோ ஆகிற விண்ட்ஸுக்கு பேர் தான் சினூக் விண்ட்ஸ். ஓகேவா? அப்புறம் வேற என்னென்னலாம் லோக்கல் விண்ட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அண்ட் ஆப்பிரிக்கா அண்ட் யூரோப்ல போரா விண்ட்ஸ், மிஸ்ட்ரல் விண்ட்ஸ், சிரோக்கோ, அப்புறம் ஹர்மாட்டன் விண்ட்ஸ். நார்த் அமெரிக்கால சினூக், நார்தர், பிளிசார்ட்ஸ், நார்டே. அது போக இங்க வந்து பார்த்தா சாண்டா ஆனா. அப்புறம் ஆஸ்திரேலியாவில் லோக்கல் விண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிக்ஃபீல்டர், அப்புறம் சதர்லி லோக்கல் விண்ட்.
அப்புறம் இம்பார்ட்டண்டா நம்ம கொப்பன் கிளைமேட்டிக் கிளாசிஃபிகேஷன். கொப்பன் கிளைமேட்டிக் கிளாசிஃபிகேஷன் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் ரஷ்யன் கிளைமேட்டாலஜிஸ்ட். மொத்த வேர்ல்ட்ல இருக்கிற கிளைமேட்டிக் ஜோன்ஸை இவர் வந்து வெஜிடேஷன் அண்ட் அந்த அந்த ரீஜன்ல இருக்கிற பர்டிகுலர் கிளைமேட்டை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா பிரிச்சிருக்காரு. மேஜரா 5, அடிஷ்னலா ஹெச்ங்கிற ஒரு கேட்டகரி. அது இல்லாம 14 சப்டைப்ஸை கொடுத்துருக்காரு. அது என்னென்ன 14 சப்டைப்ஸ்னு பாத்தீங்கன்னா, அதுல இருக்கிற மேஜர் கேட்டகரி ABCDE. ஏ வந்து டிராபிக்கல், பி வந்து ட்ரை கிளைமேட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ, சி வந்து வார்ம் 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 டெம்பரேட் அதாவது கோஸ்டல் டெம்பரேட், டி வந்து கான்டினென்டல் டெம்பரேட், இ வந்து கோல்டர் கிளைமேட்ஸ், ஹெச் வந்து பாத்தீங்கன்னா ஹைலாண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஒன்னொன்னுத்துக்கும் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 18 டிகிரி ஆர் ஹையர், அதாவது கோல்டஸ்ட் மந்த் 18 டிகிரி ஆர் ஹையர். டிக்கு வந்து பொட்டன்ஷியல் எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் ப்ரிசிபிடேஷன் விட்டு ஜாஸ்தியா இருக்கிறது. வார்ம் டெம்பரேட் வந்து பாத்தீங்கன்னா கோல்டஸ்ட் மந்த் அதோட ஹையஸ்ட் ஆவரேஜ் டெம்பரேச்சரே பாத்தீங்கன்னா த்ரீ டிகிரி செல்சியஸ் டு 18 டிகிரி செல்சியஸ்குள்ள தான் இருக்கும். -3ல இருந்து 18 டிகிரிக்குள்ள தான் இருக்கும். அதே மாதிரி கான்டினென்டல் டெம்பரேட்ல பார்த்தீங்கன்னா கோல்டஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா -3ல இருந்து -3க்கும் பிலோ போகும். கோல்டர் கிளைமேட்ஸ் எல்லா ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் ஆல் மந்த்ஸே பார்த்தீங்கன்னா மைனஸ், அதாவது 10 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே வரும். ஸோ ஒவ்வொரு மெயின் கேட்டகரிக்குள்ள என்னென்ன சப் கேட்டகரிஸ் இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ராபிக்கல் வெட், ட்ராபிக்கல் மான்சூன், ட்ராபிக்கல் ட்ரை. அதாவது வெட்டுன்றது என்னதுன்னா, எஃப்னு இருந்துச்சுனாலே அங்கே வந்து நோ ட்ரை சீசன், எல்லா நாளும் மழை பெய்யும்னு அர்த்தம். மான்சூன் சீசன் தான். மான்சூன்ல எப்போ மழை இருக்கும் நமக்கு? சம்மர் ரெயின், சம்மர் வெட், வின்டர் வந்து ட்ரையா இருக்கும். ஸோ மான்சூன்னாலே ஷார்ட் ட்ரை சீசன். வின்டர் வந்து ஏடபிள்யூன்றது பார்த்தீங்கன்னா வின்டர் ட்ரை சீசன் அர்த்தம். ஓகேவா? அப்புறம் பி என்னது? ட்ரை கிளைமேட். ஸோ ட்ரை எல்லாமே கேபிட்டல் பியில் வரும். இதுல ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன்று லோ லேட்டிடியூட், இன்னொன்று மிடில் லேட்டிடியூட். லோ லேட்டிடியூட்ல செமி அரிடும் அப்புறம் எரிட் ரீஜனும், அதே மாதிரி மிட் லேட்டிடியூட்லயும் செமி அரிடும் எரிட் ரீஜனும். இப்போ நமக்கு லோ லேட்டிடியூட்ல இருக்கிறது, லோ லேட்டிடியூட் வந்து நம்ம ஸ்மால் ஹெச்னும், மிட் லேட்டிடியூட ஸ்மால் கேன்னு சொல்லுவோம். இதுல இருக்கிற கேபிட்டல் எஸ் அண்ட் கேபிட்டல் டபிள்யூ வந்து பாத்தீங்கன்னா, கேபிட்டல் எஸ் வந்து செமி அரிட் ரீஜன், கேபிட்டல் டபிள்யூ வந்து அரிட் ரீஜன். ஓகேவா? அப்புறம் சி வார்ம் டெம்பரேட் ரீஜன்ல சிஎஃப்ஏ. ஸோ எஃப்னு வந்ததாலே நமக்கு என்னது? நோ ட்ரை சீசன். அப்புறம் சிஎஸ், எஸ்ன்னு வந்துச்சுன்னா அதாவது ட்ரை சம்மர். சிஎஃப்பி இது வந்து பாத்தீங்கன்னா நோ ட்ரை சீசன். இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா நேரமும் மழை இருக்கும், அதே சமயம் வார்ம் அண்ட் கூல் விண்டர்ஸ். ஸோ இது வந்து நம்ம மெரைன் வெஸ்ட் கிளைமேட்னு சொல்லுவோம். அதர்வைஸ் பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட். ஓகேவா? சிஎஸ் வந்து நம்ம மெடிட்டரேனியன் டைப் ஆஃப் கிளைமேட்னு சொல்லுவோம். அப்புறம் டி வந்து பாத்தீங்கன்னா என்னது? இன்டீரியர் டெம்பரேட் ரீஜன். ஸோ இதுல டிஎஃப் அண்ட் டிடபிள்யூ. எஃப்ன்றது நோ ட்ரை சீசன், டபிள்யூன்றது வின்டர் வந்து ட்ரையா இருக்கும்னு இருக்கும். அப்புறம் சி வந்து இடி அண்ட் இஎஃப். அப்புறம் நம்ம கிளைமேட்டிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிராந்த்வைத் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் கிளைமேட்டாலஜிஸ்ட். இவர் தான் பொட்டன்ஷியல் எவாப்போ டிரான்ஸ்பிரேஷனை பேஸ் பண்ணி ஹியூமிடிட்டி ரீஜனா 5 ஹியூமிடிட்டி ரீஜனா கொடுத்திருப்பாரு. என்னென்ன? ABCDE. இப்போ P/E இண்டெக்ஸ் இருக்கிறதுல லோவஸ்ட்ல இருந்து ஹையஸ்டுக்கு கொடுக்குறாரு. லோவஸ்ட் வந்து அரிடு, செமி அரிட், சப் ஹியூமிட் கிராஸ்லேண்டு, ஹியூமிட் ஃபாரஸ்ட், அப்புறம் வெட் ரெயின் ஃபாரஸ்ட். அப்புறம் இன்னொன்று தெர்மல் எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி மொத்தம் 6 தெர்மல் ப்ராவின்சஸ் கொடுக்குறாரு. இதுவுமே பாத்தீங்கன்னா எஃப்ல இருந்து இப்போ எஃப்ல இருந்து ஏக்கு நீங்க வந்தீங்கன்னா தெர்மல் டெம்பரேச்சர் எஃபிஷியன்சி T/E வந்து லோவர் வேல்யூல இருந்து ஹையர் வேல்யூக்கு வரும். ஸோ ஹையர் வேல்யூ இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் ஏரியாஸ், லோவர் வேல்யூ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்ட் ஏரியாஸ், துந்த்ரா ஏரியாஸ். ஸோ ஃப்ராஸ்ட், துந்த்ரா, டைகா, டெம்பரேட், சப் டிராபிக்கல், அப்புறம் டிராபிக்கல். இதுதான் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் எஃபிஷியன்சியில் கொடுத்துருக்கிற 6 தெர்மல் ப்ரொவின்சஸ். ஓகே. ஸோ அப்புறம் இம்பார்ட்டன்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன? தெர்மோமீட்டர் கலீலி ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஃபாரன்ஹீட் ஃபவுண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா டேனியல் ஃபாரன்ஹீட். இதோட ஃபார்முலா, அதாவது ஃபாரன்ஹீட் கொடுத்துட்டு செல்சியஸ் கேட்குறாங்கன்னா 5/9 ஃபாரன்ஹீட் டெம்பரேச்சர் -32. ஸோ ஃபாரன்ஹீட் கொடுத்தாங்கன்னா மைனஸ் வரும். கொஸ்டின்ல வந்து செல்சியஸ் கொடுத்தாங்கன்னா ப்ளஸ் பண்ணணும். அது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் 9/5, 5/9 இது மட்டும் மாறும். பேரோமீட்டர் அட்மாஸ்பியர் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு, ஹைக்ரோமீட்டர் ஹியூமிடிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு, அனிமோமீட்டர் விண்ட் ஸ்பீடை மெஷர் பண்ணுறதுக்கு, விண்ட் வேன் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன், எந்த டைரக்ஷனில் விண்ட் மூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க, ரெயின் காஜ் வந்து எவ்வளோ ப்ரிசிபிடேஷன் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க,
பைரோனோமீட்டர் வந்து எவ்வளவு சோலார் ரேடியேஷன் நடந்திருக்கு. பைரிஹெலியோமீட்டர் வந்து டைரக்ட் சோலார் பீம் வந்து எவ்வளவு நடந்திருக்கு. சிலியோமீட்டர் ஹவு கிளவுடோட ஹைட்டை மெஷர் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட். ரைட். ஸோ இதுதான் யூனிட் 1 பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் யூனிட் 2 ஜியோமார்ஃபாலஜி. ஸோ நம்ம ஹோல் எர்த்தில் என்ன காம்போசிஷன், கிறிஸ்டல்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் வந்து ஹையர் காம்போசிஷன் லோவர் காம்போசிஷன். ஹோல் எர்த்தை பொறுத்த வரைக்கும் அயன் தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட். அயன், ஆக்சிஜன், சிலிக்கான், மெக்னீசியம், நிக்கல். இதுதான் ஆர்டர். ஃபர்ஸ்ட் 5 நமக்கு தெரிஞ்சா கூட போதும். அயன், ஆக்சிஜன், சிலிக்கான், மெக்னீசியம், நிக்கல். ஓகேவா? அயன் வந்து 33.3%, ஆக்சிஜன் 29.8%, சிலிக்கான் 15.6, மெக்னீசியம் 13.9, நிக்கல் 2.0. அப்புறம் கிரஸ்ட்டை மட்டும் நம்ம கன்சிடர் பண்றோம்னா இருக்கிறதுலே ஜாஸ்தி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் தான், 45.2. அப்புறம் நெக்ஸ்ட் சிலிக்கான், அப்புறம் அலுமினியம், அயன், அப்புறம் கால்சியம். ஓகேவா? அப்புறம் ஸோ இது வந்து டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ். என்னது? மெட்டமார்பிக் ராக்ஸ், செடிமெண்ட்ரி ராக்ஸ், இக்னியஸ் ராக்ஸ். ஸோ என்ன ஆகும்? மேக்மா வந்து உள்ள நமக்கு எர்த்தோட இன்டீரியர்ல இருந்து வெளியில வந்து கூல் டவுன் ஆச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இக்னியஸ் ராக். இந்த இக்னியஸ் ராக் கொஞ்சம் கொஞ்சமா வெதரிங் நடந்து, எரோஷன் நடந்து, கொஞ்சம் கொஞ்சமா அது துகள் துகளா மாறி ஒரு ஒரு லேயரா டெபாசிட் ஆகி டியூ டு கம்பாக்ஷன் அண்ட் சிமெண்டேஷன் நடந்துச்சுன்னா அது வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸா ஃபார்ம் ஆகும். அந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ்ல மறுபடியும் நம்ம ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் கொடுக்குறோம்னா அது வந்து மெட்டமார்பிக் ராக்ஸா இருக்கும். மெட்டமார்பிக்னா என்னது? அதுல இருக்கிற ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுது அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? ஸோ வேல்கனோலயே பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ பேத்தோலித்ஸ், ஸ்டாக், டைக், லாக்கோலித், சில், அப்புறம் வேல்கனோ நெக்ஸ். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா வேல்கனிக் லேண்ட் ஃபார்ம்ஸ். ஓகேவா? இதுலயே 2 விதமா இருக்கு. இப்போ ஒரு லாவா எர்த்துக்கு கீழே அது வந்து சாலிடிஃபை ஆச்சுன்னா அதுக்கு பேரு இன்ட்ரூசிவ் இக்னீஷியஸ் ராக். எர்த்துக்கு மேல, சர்ஃபேஸுக்கு மேல அது வந்து சாலிடிஃபை ஆச்சுன்னா அது பேர் எக்ஸ்க்ளூசிவ் இக்னியஸ் ராக். ஸோ இந்த மாதிரி எர்த்துக்கு மேலே வந்து சாலிடிஃபை ஆகும்போது ரேபிட் கூலிங் நடக்கும். ஸோ கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். இதுவே ஸ்லோவர் கூலிங் நடந்துச்சுன்னா லார்ஜ் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்புறம் மாஸ் மூமெண்ட்ஸ் அண்ட் அதோட வெலாசிட்டி. ஸோ இது லெஃப்ட் சைடில் இருக்கிறதுலே ஸ்லோ மூமெண்ட்ஸ் இருக்கும், ரைட் சைடில் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் மூமெண்ட்ஸ். ஸோ ராக் ஸ்லைடு, ராக் ஃபால், ராக் அவலான்ஸ், இதெல்லாம் ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் மூமெண்ட்ஸ். ஓகேவா? அப்புறம் எர்த் கிரீப், எர்த் ஃப்ளோ, எர்த் டெப்ரிஸ். இதோட ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதோட ஃப்ளோ வந்து ஜாஸ்தி இருக்கும். மட் ஃப்ளோவும் எர்த் ஃப்ளோவும் ஜாஸ்தி. ஓகேவா? அப்புறம் ஸ்லம்ப், ஸ்லைடு, அவலான்ஸ், இது வந்து டெப்ரிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த இதுல இருக்கிறதுல இம்பார்ட்டன்டான பார்ட்டு எரோஷன் அண்ட் டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம். முக்கியமா 5 ஏஜென்ட்ஸ்: ரன்னிங் வாட்டர், வேவ், கிரவுண்ட் வாட்டர், ஏயோலியன் லேண்ட்ஃபார்ம், அப்புறம் கிளேஷியல் லேண்ட்ஃபார்ம்ஸ். இதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எரோஷன் நடக்கும்? கொரோஷன், கொரேஷன், அட்ரிஷன், ஹைட்ரேஷன். ஸோ இதுல அப்ரேஷன், சொல்யூஷன், ஹைட்ராலிக் ஆக்ஷன். இங்க வந்து சொல்யூஷன் ஆஃப் கால்சியம் மட்டும் தான் நடக்கும் இதுல காஸ்ட் டோபோகிராஃபில. இதுல யோலியன் லேண்ட்ஃபார்ம்ல டிஃப்ளேஷன் நடக்கும், அப்ரேஷன், அப்புறம் அட்ரிஷன். கிளேஷியல் லேண்ட்ஃபார்ம்ஸ்ல அப்ரேஷன், பிளக்கிங் அண்ட் பாலிஷிங். ஸோ ஒவ்வொன்றுத்திலையும் என்னென்ன எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் இருக்கு, என்னென்ன டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் இருக்குன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா 1, 2 and 3 மூணுத்துக்கு மட்டும் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கும். என்னென்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன்? சொல்யூஷன், ட்ராக்ஷன், சால்டேஷன், சஸ்பென்ஷன். அதேதான் சொல்யூஷன், சர்ஃபேஸ் கிரீப், சால்டேஷன், சஸ்பென்ஷன், ட்ராக்ஷன். அப்புறம் கிளேஷியர்ல என் கிளேஷியர், சூப்பரா கிளேஷியர், சப் கிளேஷியர். சப் கிளேஷியர்ன்றது ஃப்ளோர்ல, சூப்பரா கிளேஷியர்ல இருந்து அதோட சர்ஃபேஸ்ல, என் கிளேஷியர் வந்து மிடில் குள்ள. ரைட்டா? எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ்ல ரன்னிங் வாட்டர்ல என்னென்னலாம் இருக்கு? ஆக்போ லேக்ஸ், ரிவர் மேண்டரிங், ஸ்ட்ரக்சரல் பெஞ்சஸ், பாட் ஹோல்ஸ், வாட்டர் ஃபால்ஸ், லாஜஸ் அண்ட் கேனியன்ஸ், ரிவர்ஸ். வேவ்ல ஹெட்லேண்ட், கிளிஃப், வேவ் கட் பிளாட்ஃபார்ம், சி வேவ்ஸ், ஸ்டாக் அண்ட் சிம்னி ராக்ஸ், ஆர்ச், ஸ்டாம்ப். அப்புறம் கிரவுண்ட் வாட்டர்ல லாப்பிஸ், காஸ்ட் வேலி, பிளைண்ட் வேலி, ஸ்வாலோ ஹோல், ஹோல்ஜே, நேச்சுரல் பிரிட்ஜ், பொனோரஸ், டோலைன், கேவ்ஸ், சிங்க் ஹோல்ஸ். யூலியன் லேண்ட்ஃபார்ம்ஸ்ல மஷ்ரூம் ராக், இன்சல்பர்க், ஜூசன், யார்டன்ஸ், ட்ரைகண்டர், ஸ்டோன் லாட்டிஸ், வின் பிரிட்ஜ், அப்புறம் டொமோசல்ஸ். கிளேஷியர்ல பாத்தீங்கன்னா யூ ஷேப்ட் வேலி, ஹேங்கிங் வேலி, சர்க்கியூ, டான், அரேட் ஹார்ன், ஹோல், கிரேக் அண்ட் டைல், ரோஷ் மவுண்டைன்ஸ், பேட்டர்னோஸ்டர் லேக், ஜார்ட்ஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட
எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ். அதே மாதிரி கீழே வந்து டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸும் இருக்கு. ஜஸ்ட் ஒரு வாட்டி பாஸ் பண்ணிட்டு டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ அப்புறம் ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்க இருந்து கீழே இருந்து இப்படி மேலே ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீ கேம்பியன். அப்புறம் மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா போஸ்ட் கேம்பியன் அப்படின்னு வரும். ஸோ இயான், எரா, பீரியட், இப்போ, இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்டர். இயான்ன்றது இருக்கிறதுலே லார்ஜஸ்ட். அதுக்கப்புறம் எரா, அப்புறம் பீரியட், இப்போ, இந்த ஆர்டரும் கேட்பாங்க. இயான், எரா, பீரியட், இப்போ. ஓகேவா? ஸோ நமக்கு இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் டைம் ஸ்கேல் என்னது? ப்ரீ கேம்பியன். ப்ரீ கேம்பியன்ல தான் பார்த்தீங்கன்னா எர்த் ஃபார்மேஷன் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆர்ஜின் ஆஃப் லைஃப் சிங்கிள் செல்ல இருந்து காம்ப்ளெக்ஸ் செல் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் உருவாகி இருக்கும். ஸோ எர்த் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா 4.6 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி உருவாகி இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா பெனரோசோயிக்ன்றது தான் இயான். ஸோ இந்த பெனரோசோயிக் இயான்ல மொத்தம் 3 எரா இருக்கு. என்னது? பேலியோசோயிக், மெசோசோயிக், செனோசோயிக். இதுல பேலியோசோயிக் இரான்ல கேம்பிரியன், ஆர்டோஹீசியன், சிலூரியன், டெவோனியன், மிசிசிப்பியன், பென்சில்வேனியன், பர்மியன். ஸோ இந்த இயர்லாம் பெருசா நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. அப்புறம் பேலியோசோயிக்ல, அதுக்கப்புறம் மெசோசோயிக்ல ட்ரையாசிக், ஜுராசிக், கிரிட்டேஷியஸ் பீரியட். அப்புறம் சினோசோயிக்ல டெர்ஷியரி பீரியட், குவாட்டர்னரி பீரியட்னு பிரிக்கலாம். டெர்ஷியரியிலேயே பார்த்தீங்கன்னா பேலியோஜீன், நியோஜீன் பீரியட்னு பிரிக்கலாம். இந்த இந்த ரீஜனை, அதாவது இந்த பார்ட்டை மட்டும் நம்ம இப்போக்ஸா பிரிப்போம். என்னென்ன இப்போக்ஸ்? ஹோலோசின், பிளீஸ்டோசின், பிளியோசின், மியோசின், ஒலிகோசின், இயோசின், பேலியோசின். ஓகேவா? ஸோ இதுல என்னென்ன இம்பார்ட்டண்டா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, நம்ம பீரியட் வைஸ் பார்த்தீங்கன்னா கிரிட்டேஷியஸ் பீரியட்ல ராக்கி மவுண்டன்ஸ் ஃபார்மேஷன் நடந்திருக்கும். டைனோசர்ஸ் வந்து எக்ஸ்டின்ட் ஆகியிருக்கும். அப்புறம் ஜுராசிக் பீரியட்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைனோசர்ஸ் இருந்திருக்கும். பேர்ட்ஸ் வந்து ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் ஜாஸ்தி இருந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம படிக்க வேண்டியது சிலூரியன், டிவோனியன், இந்த மாதிரி டைரக்ஷன்ல இங்க வந்து அப்புறம் இப்படி படிக்கணும். சிலூரியன்ல ஃபர்ஸ்ட் கோலஸ் அண்ட் ஃபிஷஸ்லாம் உருவாகி இருக்கும். டிவோனியன் பீரியட்ல ட்ரீஸ், இன்செக்ட்ஸ் அண்ட் ஆம்பிபியன்ஸ். ஸோ இந்த மொத்தமா டிவோனியன் அண்ட் சிலூரியன்ல தான் பார்த்தீங்கன்னா கால்டோனியன் மவுண்டன்ஸ், அப்புறம் ஸ்காண்டினேவியன் மவுண்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். கார்போனிஃபரஸ் அண்ட் பெர்மியன் பீரியட்ல தான் பார்த்தீங்கன்னா அப்பலாச்சியன் மவுண்டன்ஸ், ஹர்சினியன் மவுண்டன்ஸ், அதாவது எக்ஸாம்பிள் போகஸ் மவுண்டன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும் இந்தியா ஆப்பிரிக்கா பிளாக்கும். அப்புறம் ஜுராசிக் பீரியட்ல தான் டைனோசர்ஸ் நிறைய இருந்திருக்கும். ஜுராசிக் பீரியட்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைனோசர்ஸ். கிரிட்டேஷியஸ்ல டைனோசர்ஸே அழிஞ்சு போயிருக்கும். அப்புறம் இப்போக்ஸ் பொறுத்த வரைக்கும் பிளியோசீன்ல ஷிவாலிக்ஸ் உருவாகி இருக்கும். மியோசீன்ல மிடில் ஹிமாலயாஸ், ஒலிகோசீன்ல ஏப்ஸ் வந்து உருவாகி இருக்கும். இயோசீன்ல கிரேட் ஹிமாலயாஸ், ஆண்டஸ், ஆல்ப்ஸ், அட்லஸ் எல்லாமே கிரேட் இந்த இயோசீன்ல தான். அப்புறம் பிளிஸ்டோசீன்ல தான் ஐஸ் ஏஜ், ஹியூமன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருப்பாங்க. ஓகே. அடுத்து சைக்கிள் ஆஃப் எரோஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ரெண்டு பேர் இருக்காங்க, டேவிஸ் அப்புறம் பெங்க். நம்ம டேவிஸ் சைக்கிள் ஆஃப் எரோஷன்ல முக்கியமா 3 ஸ்டேஜஸ், 4 ஸ்டேஜ் இருக்கு. இனிஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் ஸ்டேஜ், யூத் ஸ்டேஜ், மெச்சூரிட்டி ஸ்டேஜ், ஓல்டு ஸ்டேஜ். இனிஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் ஸ்டேஜ்ல லேண்ட் மட்டும் வேகமா வளருது, எரோஷன் நடக்கிறது இல்லை. யூத் ஸ்டேஜ்ல ரேபிட் எரோஷன் நடக்குது, ஸோ வி ஷேப்டு வேலிஸ் உருவாகுது. மெச்சூரிட்டி ஸ்டேஜ்ல எரோஷன் கம்மியாகுது, ஸோ லேட்டரல் எரோஷன் நடந்து யூ ஷேப்டு வேலிஸ் உருவாகுது. ஓல்டர் ஸ்டேஜ்ல ஃபிளாட் சர்ஃபேஸ், ஆல்மோஸ்ட் ஃபிளாட் சர்ஃபேஸ் உருவாகுது, பெனிக்ளைன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட டைம் ஸ்கேல். கடைசியா மொனாட் ராக்ஸ்ல வந்து முடிஞ்சிடும். மொனாட் ராக்ஸ்ன்றது என்னது? எல்லாமே எரோட் ஆனதுக்கு அப்புறம் மீதி ராக்ஸ் தான் மொனாட் ராக்ஸ்னு சொல்லுவோம். ஓகே. அப்புறம் பெங்கோட சைக்கிள் என்னதுன்னா, இங்க இனிஷியலா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது இங்கே 4 சைக்கிள் தான். பிரைமாரம், ஸோ இது எல்லாமே ஜெர்மன்ல இருக்கும். ஆஸ்டிகன்டே, அப்புறம் ரைட் ஸ்டேடியம், ஆப்ஸ்டிகன்டே, இதெல்லாம் என்னதுன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் சர்ஃபேஸ் வளரும் போதே எரோஷன் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து டெவலப்மெண்டல் ஸ்டேஜ், மெச்சூர் ஸ்டேஜ் அண்ட் ஓல்டர் ஸ்டேஜ். ஓல்டர் ஸ்டேஜ் எப்படி முடியும்னா இங்க பெனிப்ளேனேஷன்ல முடியும், அதர்வைஸ் கால்ட் என் ட்ரம். ஓகேவா? ஸோ அப்புறம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபோல்டு இருக்குன்னா, சிமெட்ரிக்கல் ஃபோல்ட், அசிமெட்ரிக்கல் ஃபோல்ட், ஐசோக்ளைனர் ஃபோல்ட், ஓவர் டர்ன்டு ஃபோல்ட், ரிகம்பன்ட் ஃபோல்ட். ஸோ இப்போ ஒரு ஒரு கிரஸ்ட் இருக்கு. இப்போ இங்க நமக்கு ஏதோ ஒரு கம்ப்ரஷன் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆக போகுதுன்னா முதல்ல நமக்கு சிமெட்ரிக்கல் ஃபோல்டு உருவாகும். அப்புறம் எந்த இடத்துல அதிகமான கம்ப்ரஷன் இருக்கோ அந்த பக்கமா அது வந்து பாத்தீங்கன்னா டாமினேட்டிங்கா இப்போ அசிமெட்ரிக்கல் ஃபோல்டு உருவாகும். அது ஓவர் ஃபோல்ட ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம்
அது இன்னுமே ஃபர்தரா டெவலப் ஆகி ரிகம்பண்ட் ஃபோல்டா மாறும். ஓகேவா? இதுதான் பாத்தீங்கன்னா குரோனாலஜிக்கலி நடக்கக்கூடியது. ரைட்டா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் யூனிட் 2. அடுத்து ஓஷனோகிராஃபி. ஸோ ஓஷனோகிராஃபில முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது ஓஷனோட ரிலீஃப் ஃபீச்சர். ஸோ ஒரு பக்கம் நமக்கு இங்க ட்ரென்ச்சஸ் இருந்துச்சுன்னா, இன்னொரு பக்கம் நமக்கு இங்க வால்கனோஸ் இருக்கும். ஸோ ட்ரென்ச்சஸ் ஃபர்ஸ்ட், கான்டினென்டல் ஷெல்ஃப், கான்டினென்டல் ஸ்லோப், அப்புறம் அந்த கான்டினென்டல் ஸ்லோப்ல தான் பார்த்தீங்கன்னா சப்மரைன் கேனியான்ஸ் இருக்கும். ட்ரென்ச்சஸ், அபைசல் பிளேன், அப்புறம் இந்த கயார்ட்ஸ், அதர்வைஸ் கால் சி மவுண்டைன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மிட் ஓஷியானிக் ரிட்ஜ் மாதிரி. அதுக்கப்புறம் அதர் சைடு வந்துருவோம். ஸோ மறுபடியும் ஸ்லோப் அண்ட் ஷெல்ஃப். இதை நம்ம ஒரு ஷெல்ஃப்ல இருந்து மிட் ஓஷியானிக் ரிட்ஜ் வரைக்கும் நம்மள அரேஞ்ச் பண்ண சொல்லி கூட கேட்கலாம். ரைட்டா? அப்புறம் வேர்ல்ட்ல முக்கியமான ட்ரென்ச்சஸ் எங்கெல்லாம் இருக்குன்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு ஜாவா ட்ரென்ச் இருக்கும். ஜாவா ட்ரென்ச், மரியானா ட்ரென்ச், பிலிப்பைன்ஸ் ட்ரென்ச், டோங்கா, கெர்மாடக், ஜப்பான் ட்ரென்ச், குரில் கம்சட்கா ட்ரென்ச், பெரு சில்லி ட்ரென்ச், போர்ட்டோரிக்கோ ட்ரென்ச், சவுத் சாண்ட்விச் ட்ரென்ச். இது எல்லாத்தையும் சவுத் டு நார்த் அரேஞ்ச் பண்ண சொல்லலாம், நார்த் டு சவுத் அரேஞ்ச் பண்ண சொல்லலாம், எப்படி வேணா கேட்கலாம். ரைட்டா? அப்புறம் முக்கியமான பாயிண்ட் டெம்பரேச்சர். ஸோ நம்ம ஓஷனோட சர்ஃபேஸ் டாப்ல இருந்து கீழே பாட்டம்க்கு வர போறோம்னா, ஒரு ஒரு ரேஞ்சில் மட்டும் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பிடா குறையும். அந்த டெப்த்தை தான் நம்ம தெர்மோக்ளைன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சலனிட்டி வைஸ் பார்க்கும்போது எந்த சால்ட் வந்து அதிகமான சலனிட்டி, அதாவது நம்ம ஓஷன்ல என்னென்ன சால்ட்ஸ் என்னென்ன பர்சன்டேஜ்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, NaCl 77.8%, மெக்னீசியம் குளோரைட் 10.9%, மெக்னீசியம் சல்ஃபைட் 4.7%, கால்சியம் சல்ஃபேட் 3.6%. ஸோ இப்போ இதுல சோடியம் சால்ட்ஸ் ஆர் மெக்னீசியம் மட்டும் நம்ம கேட்கறோம். இப்போ இதுல வந்து அதிகமான, இப்போ Cl2- வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ஜாஸ்தி இருக்கும். அப்புறம் சல்ஃபேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இருக்கும். சோடியம் தான் இருக்கிறதுலே ஹையஸ்டா இருக்கும். மெக்னீசியம் செகண்ட் ஹையஸ்ட். அப்புறம் குளோரைட். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா சோடியம் சால்ட்ஸ், குளோரைட்ஸ், அப்புறம் மெக்னீசியம், அப்புறம் கால்சியம். ஓகேவா? ஸோ அயான்ஸ் பேஸ் பண்ணி எது ஹையஸ்ட்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஆர்டர். ரைட்? ஓகே. ஸோ சலினிட்டி எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவேட்டர்ல இருந்து போல்ஸ் வரைக்கும் ஜென்ரலாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனால் டிராபிக்ஸ்ல தான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் சலினிட்டி ரிசீவ் பண்ணும். ஏன்னா அங்கே தான் ஹையஸ்ட் எவாபரேஷன் நடக்கும், டெம்பரேச்சரும் ஹையாக இருக்கும், அதே சமயம் ரெயின்ஃபாலும் கம்மியாக இருக்கிறதுனால டிராபிக்கல் ரீஜன்ல அதிகமான சலினிட்டி நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ எப்படி வந்து சலினிட்டி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல ஹையஸ்ட் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லேக் வான் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட், டெட் சி 283 ppt, கயர்ஸ், அப்புறம் என்க்ளோஸ்ட் சீஸ்ல எல்லாம் ஜாஸ்தி இருக்கும். நார்மல் ரேஞ்ச்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன், நார்த் பசிபிக் சி இதெல்லாம். பிலோ நார்மல்லாம் பார்த்தீங்கன்னா ஹையர் லாட்டிடியூட்ஸ், ஏன்னா அங்கே ஐஸ் மெல்ட் ஜாஸ்தி இருக்கும். பே ஆஃப் பெங்கால் அண்ட் சைனா சி எங்கெங்கெல்லாம் மேஜர் ரிவர்ஸ் வந்து ட்ரைன் ஆகுதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சலினிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். ரைட்டா? அது போக ஐசோஹேலைன்றது என்னதுன்னா, ஸோ imaginary line joining the places having uniform salinity at the ocean surface. சர்ஃபேஸ்னு வந்துச்சுன்னா ஐசோன்னு வரும். இதுவே கிளைன்னு வந்துச்சுன்னா டெப்த்ல டெப்த்தை குறிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஹேலோ கிளைன்ன்றது என்னதுன்னா, ஃப்ரம் சர்ஃபேஸ் டு பாட்டம் எந்த ரீஜன்ல சடன் டிக்ரீஸ் இன் சலினிட்டி இருக்கோ அதை வந்து நம்ம ஹேலோ கிளைன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பைக்னோ கிளைன்ன்றது என்னதுன்னா டென்சிட்டியை குறிக்கிறது. எந்த லேயர்ல டென்சிட்டி இருக்கிறதுலே ரேப்பிடா குறையுதோ அதுதான் பைக்னோ கிளைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி குறையும்? டிராபிக்கல்ல இருக்கிறதுலே லோவஸ்ட் டென்சிட்டி இருக்கும், டெம்பரேட்ல மாடரேட் டென்சிட்டி, போலார் ரீஜன்ல ஹையஸ்ட் டென்சிட்டி இருக்கும். அதாவது லோவர் தி டெம்பரேச்சர் ஹையர் தி டென்சிட்டி. இதுதான் கான்செப்ட். வாட்டர் 4 டிகிரி செல்சியஸ்ல இருக்கிறதுலே டென்சஸ்டா இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான ஓஷன் கரண்ட்ஸ். இந்த ஓஷன் கரண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஜஸ்ட் பாஸ் பண்ணி என்னென்ன ஓஷன் கரண்ட், எதெல்லாம் வார்ம் ஓஷன் கரண்ட், எதெல்லாம் கோல்ட் ஓஷன் கரண்ட் இருக்கிறத பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஒன்று கோல்ட் ஓஷன் கரண்ட்ஸ் இருக்கிற இடத்துலலாம் நமக்கு டெசர்ட் ஃபார்மேஷன் இருக்கும். வார்ம் ஓஷன் கரண்ட் இருக்கிற இடத்துலலாம் குட் ரெயின்ஃபால் இருக்கும். வார்ம் அண்ட் கோல்ட் ஓஷன் கரண்ட் மீட் பண்ற இந்த இடத்துலலாம் ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தி இருக்கும். இதுவே இந்த வார்ம் ஓஷன் கரண்ட் எங்கெல்லாம் ஹையர் லாட்டிடியூட்ல ஃப்ளோ ஆகுதோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஐஸ் ஃப்ரீ போர்ட்ஸ் உருவாகும். ஓகே. ஸோ இது வந்து சவுத் அட்லாண்டிக் ஓஷன்.
இது வந்து நார்த் இந்தியன் ஓஷன் அண்ட் சவுத் இந்தியன் ஓஷன். இந்தியன் ஓஷன்ல தான் மட்டும் பார்த்தீங்கன்னா சீசன் சேஞ்ச் ஆகும்போது டைரக்ஷன் ஆஃப் ஓஷன் கரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ரிவர்சல் ஆஃப் மான்சூன் நடக்கும்போது ரிவர்சல் ஆஃப் ஓஷன் கரண்ட்ஸும் நடக்கும். ஓகேவா? இது வந்து சவுத் இந்தியன் ஓஷன். நார்த் பசிபிக் ஓஷன், அப்புறம் சவுத் பசிபிக் ஓஷன். ஓகே. ஸோ இதுல நமக்கு முக்கியமா அதுக்கு அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியது வாக்கர் சர்க்குலேஷன். ஸோ நம்ம இப்போ இந்த சவுத் பசிபிக் ஓஷன் பார்க்கும்போதே பார்த்துருப்போம். சவுத் ஆப்பிரிக்காவோட சவுத் அமெரிக்காவோட வெஸ்டர்ன் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்டு வாட்டர் இருக்கும். ஆஸ்திரேலியாவோட ஈஸ்டர்ன் சைடில் வார்ம் வாட்டர் இருக்கும். வார்ம் வாட்டர், வார்ம் டெம்பரேச்சர், லோவர் ப்ரெஷர். அதே மாதிரி கோல்டு வாட்டர் அப்படின்னா லோ டெம்பரேச்சர், ஹை ப்ரெஷர். அப்போ நமக்கு ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷருக்கு விண்ட் வந்து மூவ் ஆகணுமா? இந்த நார்மல் டைம்ல நடக்கிறது பார்த்தீங்கன்னா வாக்கர் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. இப்போ இந்த வாக்கர் சர்க்குலேஷன் நடக்கும்போது நம்ம மான்சூன் என்ன ஆகும்? மான்சூன் அண்ட் சைக்ளோன் நார்மல் ரேஞ்சில் இருக்கும். அதுவே எல்லினோன்ற கண்டிஷன் என்னன்னா அப்படியே வந்து ரிவர்சல் நடந்துரும். என்ன நடக்குது இங்க பாருங்க. வார்மிங் ஆஃப் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இன் சென்ட்ரல் பசிபிக் அண்ட் ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன். பசிபிக் ஓஷனோட ஈஸ்டர்ன் சைடில் வார்ம் வாட்டர்ஸும் வெஸ்டர்ன் சைடில் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி கோல்டு வாட்டரும் இருக்கிறதுனால அப்போ இங்கே ஹை ப்ரெஷர், இங்கே லோ ப்ரெஷர். ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா விண்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த எல்லினோ நடந்துச்சுன்னா மான்சூன் அண்ட் சைக்ளோன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியராக இருக்கும் நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட் பொறுத்த வரைக்கும். அதுவே எலினோ முடோக்கினா இந்த வார்ம் டெம்பரேச்சர்ன்றது, இந்த வார்ம் டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர் அண்ட் லோ ப்ரெஷர்ன்றது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பசிபிக் ரீஜன்ல இருக்கும். ஸோ ரெண்டு இடத்துல இருந்தும் பார்த்தீங்கன்னா விண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இங்கே வந்து எலினோ முடோக்கிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு மான்சூன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு மான்சூனாக தான் இருக்கும். அப்புறம் லானினான்றது என்னதுன்னா அதாவது கெட்டிங் பேக் டு நார்மல் கண்டிஷன். அதாவது எல்லினோ முடோக்கி நடந்து மறுபடியும் வாக்கர் சர்க்குலேஷன் நார்மல் ஆகிற அந்த பீரியட் தான் நம்ம லானினா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் ஈவெண்டா இருக்கும். அதனால நமக்கு மான்சூன் ரொம்ப ஸ்ட்ரென்தன்டு மான்சூனா இருக்கும். ஹெவி ரெயின்ஃபால் அண்ட் ஃபிளட்டிங் நடக்கும். சைக்ளோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோர் ஆக்டிவ் சைக்ளோன்ஸா இருக்கும். ரைட்டா? அப்புறம் இந்தியன் டைபோல் மூமெண்ட். இந்த இந்தியன் டைபோல்ன்றது என்னதுன்னா நம்ம இந்தியன் ஓஷன்லயே வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷன்ல இருக்கிற டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்னால ஏற்படக்கூடிய ஒரு பினாமினான தான் நம்ம டைபோல்னு சொல்லுவோம். இதுல இப்போ பாசிட்டிவ் ஃபேஸ்ன்றது என்னதுன்னா வெஸ்டர்ன் சைடில் ஹை டெம்பரேச்சரும் ஈஸ்டர்ன் சைடில் லோ டெம்பரேச்சரும் இருந்துச்சுன்னா இதை வந்து பாசிட்டிவ் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா நமக்கு மான்சூன் வந்து இந்த டைரக்ஷன்ல ஆரிஜினேட் ஆகிறதுனால ஹை டெம்பரேச்சர்ல இருந்துச்சுன்னா மோர் மாய்ஸ்சர் வந்து சப்ளை ஆகும். ஸோ நம்மளோட பாசிட்டிவ் ஃபேஸ்ல குட் மான்சூன் இருக்கும். அதுவே நெகட்டிவ் ஃபேஸ்ல இப்போ இங்க வந்து லோ டெம்பரேச்சர், ஹை ப்ரெஷர் இருக்கும். அப்போ இங்க லோ டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா மாய்ஸ்சர் வந்து சப்ளை பண்ணாது. ஸோ ஃபெயில்டு மான்சூன் இருக்கும். ஸோ நமக்கு ட்ராட் ஏரியா ஆயிடும். கரெக்டா? ஓகே. ஸோ அடுத்து இந்த என்வரன்மெண்டல் ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நமக்கு ஆல்ரெடி நீங்க ஈவன் பேப்பர் 1ல கவர் பண்ணியிருப்பீங்க. அதனால நம்ம இங்க இதுல பார்க்க வேணாம். என்னது எனர்ஜி ஃப்ளோஸ் பார்த்துருப்பீங்க, டிராஃபிக் லெவல்ஸ்லாம் என்னென்ன, அப்புறம் நேஷனல் ப்ரோக்ராம்ஸ், இன்டர்நேஷனல் ப்ரோக்ராம்ஸ், அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்ன, அப்புறம் மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ்லாம் என்ன, பாரிஸ் அக்ரிமெண்ட், அஜெண்டா 21, கியோட்டோ புரோட்டோகால், பிரண்ட்லேண்ட் கமிஷன்ஸ், இந்த மாதிரியான பாலிசிஸ் எல்லாத்தையும் படிக்கணும். அப்புறம் என்வரன்மெண்டல் பாலிசிஸ் இதெல்லாமே என்வரன்மெண்டல் ஜியோகிராஃபியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நம்ம பேப்பர் 1ல படிக்கும்போது டீட்டெயிலாக படிச்சிட்டனால நம்ம இங்கே பார்க்க தேவையில்லை. ரைட்? அப்புறம் யூனிட் 5ல நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா 2 to 3 கொஸ்டின்ஸ் இந்த ஸ்லைட்ல இருந்து கண்டிப்பாக கேட்டுருவாங்க. சென்சஸ் இம்பார்ட்டன்ட் ஃபைண்டிங்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து 2011ல் நடந்த சென்சஸோட இம்பார்ட்டன்டான ஃபைண்டிங் நமக்கு. ஸோ இந்த இது என்ன கொடுத்துருக்குன்னா டெக்கேடல் growth எந்த இடத்துல இருக்கிறதுலே ஹையஸ்ட் டெக்கேடல் growth நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1981ல் ஹையஸ்ட் டெக்கேடல் growth வந்து நடந்திருக்கும். ரைட்டா? சாரி 19 கரெக்ட். ஸோ பாப்புலேஷன் வைஸ் 2011 சென்சஸ் படி டோட்டல் பாப்புலேஷன் இவ்வளோ. இதில் மேல் 51.54, ஃபீமேல் 48.46. ஹையஸ்ட் பாப்புலேஷன் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி என்னன்னா யூபி ஹையஸ்ட், செகண்ட் ஹையஸ்ட் மகாராஷ்டிரா, பீகார், வெஸ்ட் பெங்கால், ஆந்திர பிரதேஷ். லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கம்மி லக்ஷதீப் தான் இருக்கிறதுலே கம்மி. அதுக்கு அடுத்து தாமன் தையூ,
அப்புறம் தாதர் நகர் ஹவேலி, அந்தமான் நிக்கோபார், சிக்கிம். வெறும் ஸ்டேட் வைஸ் மட்டும் இருக்கிறதுலே லோவஸ்ட்னா சிக்கிம் தான் இருக்கிறதுலே லோவஸ்ட், மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், கோவா, நாகாலாந்து. யூனியன் டெரிட்டரி வைஸ் பாப்புலேஷன் அரேஞ்ச் பண்றோம்னா டெல்லி, புதுச்சேரி, சண்டிகர், அந்தமான் நிக்கோபார், தாதர் நகர் ஹவேலி, டாமன் டையூ, லக்ஷத்வீப். அடுத்து டெக்கேடல் growth ரேட் இருக்கிறதுலே ஷார்பஸ்ட் டிக்ளைன் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இதுதான். ஏன்னா 1981 91 அப்போ 23.86%, 91 அப்போ 21.3%. ஆனா இந்த வாட்டி 17.7% தான் இருக்கிறதுலே ஷார்பஸ்ட் டிக்ளைன். ஓகேவா? ஸோ அதுல நாகாலாந்து தான் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் growth ரேட் வந்திருக்கும், -0.6. பாப்புலேஷனே குறைஞ்சிருக்கும். ஓகே. ஸோ ஹையஸ்ட் டெக்கேடல் growth ரேட் எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல இருந்துச்சுன்னா மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ், பீகார், மணிப்பூர், மிசோரம். லீஸ்ட் எங்க இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும், நாகாலாந்து தான் இருக்கிறதுலே லீஸ்ட், மைனஸ்ல இருந்துச்சு. கேரளா, கோவா, ஆந்திர பிரதேஷ், சிக்கிம். இதுவே டெக்கேடல் growth ரேட் இருக்கிறதுலயே கம்மியா யூனியன் டெரிட்டரியில எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கம்மி தாதர் நகர் ஹவேலி, அப்புறம் டாமன் டையூ, ஹையஸ்ட் லக்ஷத்வீப். ஓகே. அப்புறம் ரூரல் அர்பன் பாப்புலேஷன் பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் அர்பன் பாப்புலேஷன் கோவால தான் இருக்கு. அப்புறம் மிசோரம், தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா. லீஸ்ட் பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ், செகண்ட் பீகார், தேர்டு அஸ்ஸாம், ஃபோர்த் ஒடிசா, ஃபிஃப்த் மேகாலயா. இன் டர்ம்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரியில பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் டெல்லி, சண்டிகர், லக்ஷத்வீப், தாமன் டையூ, புதுச்சேரி, தாதர் நகர் ஹவேலி, அப்புறம் லக்ஷத்வீப். ஓகேவா? ஸோ டெல்லியில தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் அர்பன் பாப்புலேஷன். எஸ்சி அண்ட் எஸ்டி டேட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மேக்சிமம் பர்சன்டேஜ் வைஸ் ஒரு ஸ்டேட்ல 1000 பேர் இருக்காங்கன்னா அதுல பர்சன்டேஜ் வைஸ் நம்ம எஸ்சி டேட்டா பாத்தீங்கன்னா இருக்கிறதுல பஞ்சாப்ல தான் 31.9% ஆஃப் பீப்புள் எஸ்சியில இருக்காங்க. அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா. அப்புறம் மினிமம் ரேஷியோ இருக்கிறதுல ரேஷியோ வைஸ் மினிமம் பாத்தீங்கன்னா மிசோரம் தான் இருக்கிறதுலே மினிமம். அப்புறம் மேகாலயா, கோவா, தாதர் நகர் ஹவேலி, டாமன் டையூ. இந்த எந்தெந்த இடத்துலலாம் எஸ்சி பாப்புலேஷனே கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, அந்தமான் நிக்கோபார், லக்ஷத்வீப் ஐலாண்ட்ஸ்ல நோ எஸ்சி பாப்புலேஷன். அப்புறம் இருக்கிறதுலே ஹையஸ்ட் லிட்ரஸி இதுல பாத்தீங்கன்னா மிசோரம்க்கு தான் இருக்கு, லோவஸ்ட் பீகார். இதுவே எஸ்டில பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் லக்ஷத்வீப்ல தான் இருக்கிறதுலே ஜாஸ்தி, 94.8%. அப்புறம் மிசோரம், நாகாலாந்து, மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ். அதுவே அசெண்டிங் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல தான் இருக்கிறதுலே லோவஸ்ட் எஸ்சி பர்சன்டேஜ். அப்புறம் தமிழ்நாடு, பீகார், கேரளா, உத்தராகண்ட். இதுல பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், டெல்லி, புதுச்சேரியில பாத்தீங்கன்னா நோ எஸ்டி பாப்புலேஷன். ரைட்டா? அப்புறம் ஸோ எஸ்சி பாப்புலேஷன் இன் லேக்ஸ், அதாவது டோட்டல் பாப்புலேஷன் வைஸ் ஜாஸ்தி எங்க எஸ்சி இருக்காங்கன்னா உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், பீகார், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ். இதுதான் ஆர்டர். எஸ்டி பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல ஜாஸ்தி, அப்புறம் மகாராஷ்டிரா, ஒடிசா, ராஜஸ்தான், குஜராத். செக்ஸ் ரேஷியோ, அதாவது எவ்வளவு ஃபீமேல் அவுட் அவுட் ஆஃப் 1000 மேல்ஸ் இருக்காங்கன்றதுல ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ கேரளா, அப்புறம் புதுச்சேரி, தமிழ்நாடு, ஆந்திரா, மணிப்பூர், சத்தீஸ்கர். லோவஸ்ட் பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்ந்து ஹரியானா, ஜேகே, சிக்கிம், பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ். யூனியன் டெரிட்டரியில்னு பார்க்கும்போது இருக்கிறதே லோவஸ்ட் தாமன் டையூ, தாதர் நகர் ஹவேலி, சண்டிகர், டெல்லி, அப்புறம் அந்தமான் நிக்கோபார். டென்சிட்டி டென்சிட்டி இருக்கிறதுலே ஹையஸ்ட் டென்சஸ்ட் ஸ்டேட்ஸ் எதுன்னா ஹையஸ்ட் பீகார், வெஸ்ட் பெங்கால், கேரளா, உத்தரப்பிரதேஷ், ஹரியானா. லோவஸ்ட் அருணாச்சல் பிரதேஷ், மிசோரம், சிக்கிம், மணிப்பூர், நாகாலாந்து. இதுவே யூனியன் டெரிட்டரி பார்க்கும்போது ஹையஸ்ட் டென்சிட்டி டெல்லி, செகண்ட் சண்டிகர், தேர்ட் புதுச்சேரி, ஃபோர்த் தாமன் டையூ, லக்ஷத்வீப். லோவஸ்ட் பாத்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார், தாதர் நகர் ஹவேலி. அப்புறம் லிட்ரஸி வைஸ் இருக்கிறதுலே ஹையஸ்ட் லிட்ரஸி ஸ்டேட் நமக்கு தெரியும் கேரளா. அப்புறம் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி ரெண்டு சேர்த்தனால லக்ஷத்வீப் செகண்ட், மிசோரம், கோவா, திரிபுரா. இதுவே லோவஸ்ட் லிட்ரஸி பாத்தீங்கன்னா பீகார், அருணாச்சல் பிரதேஷ், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், ஆந்திர பிரதேஷ். ஓகேவா? ரிலிஜியன் வைஸ் டேட்டா ஹிந்துஸ் தான் இருக்கிறதுலே ஜாஸ்தி, 79.8%. அப்புறம் முஸ்லிம்ஸ் 14.2, கிறிஸ்டியன்ஸ் 2.3, சிக் 1.7, புத்திஸ்ட் 0.7, ஜெயின் 0.4, அதர் ரிலீஜியன் 0.7. ஓகேவா? இந்த டேட்டா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஆர்டர். ஓகேவா? முஸ்லிம்ஸ், இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன், சீக், புத்திஸ்ட், ஜெயின்ஸ். இதுதான் ஆர்டர். இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகே. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தியரிஸ் ஆஃப் பாப்புலேஷன் growth. இதுல நம்ம தாமஸ்
ராபர்ட் மால்தஸ் இவர் வந்து பாத்தீங்கன்னா 1789 பிரின்சிபல் ஆன் எஸ்ஏ ஆன் பிரின்சிபல் ஆஃப் பாப்புலேஷன் கொடுத்திருப்பாரு. பாப்புலேஷன் growth-ஐயும் ஃபுட் சப்ளைவையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு எம்பிரிக்கல் அப்ரோச்ல இந்த தியரியை பாப்புலேஷன் growth தியரியை கொடுத்திருப்பாரு. ரைட்டா? ஸோ இதுல பவர் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் வெரி மச் கிரேட்டர் தேன் பவர் ஆஃப் நேச்சர்னு சொல்லியிருப்பாரு. பாப்புலேஷன் வந்து ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன்லையும் ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்லையும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால ஓவர் டைம் இப்போ ஃபுட்டு ரெக்குவயர்மெண்ட் ஜாஸ்தியாயிரும், ஃபுட் ப்ரொடியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ஃபுட் வந்து பற்றாக்குறையாயிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவரோட இதுல பாசிட்டிவ் அண்ட் ப்ரிவென்டிவ் செக்ஸ்ன்னு இருக்கு. ப்ரிவென்டிவ் செக்ஸ்ன்றது என்னதுன்னா, அதாவது நம்மளோட ஹியூமன்ஸ் டிசைட் பண்ணி பண்றது, அதாவது மேன்மேடா நம்ம வந்து பாப்புலேஷனை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது, அதாவது போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் மேரேஜ், பர்த் கண்ட்ரோல், அபார்ஷன், அடல்ட்ரி, விமன் எம்பவர்மெண்ட். அதுவே பாசிட்டிவ் செக்ஸ்னா என்னதுன்னா, நேச்சரே பார்த்தீங்கன்னா பாப்புலேஷனை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது. வார், டிசீசஸ், ட்ராட், ஃப்ளட், பாவர்ட்டி, லேக் ஆஃப் ஃபுட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சரே பார்த்தீங்கன்னா பாப்புலேஷனை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கான மெஷர்ஸ். அப்புறம் சாட்லரோட தியரி வந்து பார்த்தீங்கன்னா த லா ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்ற புக்கில் சாட்லரோட தியரி இருக்கும். இவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபெக்கண்டிட்டிக்கும் ஃபர்டிலிட்டிக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப்பை பேசியிருப்பாரு. அதாவது ஃபர்டிலிட்டி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். அக்ரோ எக்கனாமியில மோர் சில்ட்ரன் ஆர் பார்ன், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் எக்கனாமியில லெஸ் சில்ட்ரன் ஆர் பார்ன், அதாவது ஃபேமிலி வந்து சின்னதாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. ஆல்சோ பாப்புலேஷன் வந்து தன்னைத்தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சாட்லர் சொல்லியிருப்பாரு. அடுத்து டேவிட் ரிகார்டோ வந்து லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ், அப்புறம் லேபர் இஸ் டியர் வென் இட் இஸ் ஸ்கேர்ஸ், அப்புறம் சீப் வென் இட் இஸ் பிளென்டிஃபுல். அதாவது டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது நம்ம லேபரை தெய்வமா பார்ப்போம், இதுவே டிமாண்ட் கம்மியா இருக்கும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா சீப் லேபரா கணக்கு தெரியுது அப்படின்றத சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அடுத்து டெமோகிராபிக் டிரான்சிஷன் தியரி, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாரன் தாம்சனும் ஃப்ராங்க் நோட்டஸ்டைனும் சேர்ந்து வந்து இதை ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? ஸோ இப்போ பாப்புலேஷன் growth எந்த மாதிரியான ட்ரெஜெக்டரியில மூவ் ஆகும், பர்த் ரேட், டெத் ரேட் அண்ட் ஓவரால் பாப்புலேஷன் growth, இது எல்லாமே எப்படி இந்த சோஷியோ எக்கனாமிக் growthனால நடக்குது அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா டெமோகிராபிக் டிரான்சிஷன் தியரியில் இவங்க ரெண்டு பேரும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அசம்ஷன்ஸ் என்னென்னா, மெயினா எக்கனாமிக் growthன்னு ஒன்று நடந்துச்சுன்னா லிட்ரஸி இம்ப்ரூவ் ஆகும், மெடிக்கல் ஃபெசிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். மெடிக்கல் ஃபெசிலிட்டி இம்ப்ரூவ் ஆச்சுன்னா டெத் ரேட் குறையும், பர்த் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதுவே லிட்ரஸி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து, அதாவது லிட்ரஸி அதாவது விமன் எஜுகேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பர்த் ரேட்டும் பார்த்தீங்கன்னா குறையும். இதை தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான அசம்ஷன் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? இதில் 5 ஸ்டேஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி ஸ்டேஜ். இப்போ இங்கே பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட் வந்து, இது வந்து பர்த் ரேட்டு, இது வந்து டெத் ரேட், இது வந்து ஓவரால் பாப்புலேஷன். பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல, அதாவது ஹை ஸ்டேஷனரி ஸ்டேஜ்ல ஆல்மோஸ்ட் சேமா இருக்கு. ஸோ பாப்புலேஷன் growth பெருசா இல்லை. ஏன், எதனால சேமா இருக்கு? இங்க வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இல்லை, விமன் எஜுகேஷன் கிடையாது. ஸோ இதனால ரெண்டுமே ஹையா இருக்கு. செகண்ட் இதுல இங்க வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டி மட்டும் இம்ப்ரூவ் பண்றாங்க. மெடிக்கல் ஃபெசிலிட்டி மட்டும் இம்ப்ரூவ் பண்ணும்போது என்ன ஆகுது, டெத் ரேட் வந்து பாத்தீங்கன்னா குறையுது, பர்த் ரேட் ஸ்டில் ஹையாவே இருக்கு. ஸோ இதுக்கு உண்டான கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இன்க்ரீஸ் ஆகிட்டே போறதுனால பாப்புலேஷன் வளர ஆரம்பிக்குது. தேர்ட் ஸ்டேஜ்ல மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் வருது, இருக்கு, அதே சமயம் விமன் எஜுகேஷனும் பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ அதனால பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா குறையுது. ஸோ இதுக்கான கேப் பாத்தீங்கன்னா இங்கே ரெடியூஸ் ஆகிட்டே வருது. ஈவன் தோ கேப் ரெடியூஸ் ஆகிட்டே இருந்தாலும் பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா வளர்ந்துகிட்டே வருது. ஃபோர்த் ஸ்டேஜ்ல வந்து லேட் ஸ்டேஷனரி ஸ்டேஜ். ஸோ இங்கே தான் பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் அதோட மேக்ஸிமம் ரீச் ஆகுது. அதுக்கப்புறம் பர்த் ரேட்டை விட்டு டெத் ரேட் வந்து ஜாஸ்தி ஆயிருது. ஸோ பாப்புலேஷன் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சு ஃபிஃப்த் ஸ்டேஜ்க்கு அப்புறம். Okay? அடுத்து ரூரல் செட்டில்மெண்ட்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அதாவது கிளஸ்டர் செட்டில்மெண்ட்ஸ்ல செவரல் டைப்ஸ் இருக்கு. ரெக்டாங்குலர், ரேடியல், லீனியர், ஸ்டார் ஷேப்டு, ஒய் ஷேப்டு, ஃபார்ம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு நேரா ஒரு ரோடு இருக்குன்னா அதை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய செட்டில்மெண்ட்ஸ் இருக்கும். ஆர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குன்னா, ரயில்வே லைன் இருக்குன்னா அதை சுற்றி லீனியரா ஒரு செட்டில்மெண்ட் இருக்கும். ஸோ இது லீனியர் செட்டில்மெண்ட், ரெக்டாங்குலர் செட்டில்மெண்ட். அப்புறம் இது வந்து ஸ்டார் ஷேப்டு செட்டில்மெண்ட். இங்க பாருங்க,
ஸோ இந்த மாதிரி எல்லா ரோட்ஸும் ஒரு டைரக்ஷனை பாயிண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அங்கே ஸ்டார் ஷேப்டு செட்டில்மெண்ட். இது வந்து சர்க்குலர் செட்டில்மெண்ட். இப்போ ஒரு லேக் ஆர் ரிவர் இருக்குன்னா அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில்மெண்ட் இருக்கும். அதுக்கு பேர் சர்க்குலர் செட்டில்மெண்ட்ஸ். செமி கிளஸ்டர் செட்டில்மெண்ட்லாம் என்னதுன்னா ஃப்ராக்மெண்டடா இருக்கும். ஒரு மெயின் கிளஸ்டர் ஒரு அவுட்டர் பிளாங்க்னு இருக்கும். ஸோ ஒரு மெயின் கிளஸ்டர் அப்புறம் அவுட்டர் பிளாங்க்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ மெயின் கிளஸ்டர்ல லேண்ட் ஓனர்ஸ் அப்புறம் டாமினன்ட் கம்யூனிட்டி இருப்பாங்க. அவுட்டர் பிளாங்க்ஸ்ல லோவர் ஸ்ட்ராட் ஆஃப் த சொசைட்டி, அதாவது லோவர் லேயர் ஆஃப் த சொசைட்டியில் இருக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் பிளாங்க்ஸ்ல இருப்பாங்க. ஹாம்லெட்டட் செட்டில்மெண்ட்ஸ்னா எல்லாமே பிசிக்கலி செப்பரேட்டடா இருக்கும். அது இந்தியாவில் பன்னா, பரா, பள்ளி, நாகலா, தானி அப்படின்ற நேம் வச்சும் இதை வந்து கூப்பிடுவாங்க. ரைட்டா? அப்புறம் டிஸ்பர்ஸ் செட்டில்மெண்ட் என்னன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஒரு ஒரு வீடும் பார்த்தீங்கன்னா தள்ளி தள்ளி இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ்னால தான் இந்த எக்ஸ்ட்ரீம்லி ஐசோலேட்டடா ஒவ்வொரு செட்டில்மெண்ட்ஸும் இருக்கும். ரைட்? அப்புறம் கான்செப்ட் ஆஃப் பிரைமேட் சிட்டி இதை கொடுத்தது மார்க் ஜெஃபர்சன் 1939. இது இது என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒரு கண்ட்ரியோட லார்ஜஸ்ட் சிட்டி அதோட செகண்ட் லார்ஜஸ்ட் விட்டு அட்லீஸ்ட் ட்வைஸ் as லார்ஜா இருக்கும். அதை தான் பார்த்தீங்கன்னா பிரைமேட் சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த பிரைமேட் சிட்டி தான் பார்த்தீங்கன்னா சோஷியலி, எக்கனாமிக்கலி, கல்ச்சுரலி மொத்தமாகவும் அந்த கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒன் சிட்டியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்காக். பேங்காக் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்தோட மொத்த கல்ச்சர், மொத்த எக்கனாமியும் பார்த்தீங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டா இருக்கும். பொலிட்டிக்கல் ஹெட், டிரான்ஸ்போர்ட் ஹெட், எக்கனாமிக்கல் ஹெட், ட்ரேட் ஹெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கண்ட்ரி தான் இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா பிரைமேட் சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரேங்க் சைஸ் ரூலை கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜிப். ஸோ ரேங்க் சைஸ் ரூல் என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கண்ட்ரியோட லார்ஜஸ்ட் சிட்டியை விட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி ஹாஃப் ஆஃப் தி பாப்புலேஷன் இருக்கும். தேர்ட் லார்ஜஸ்ட் சிட்டி ஒன் தேர்ட் ஆஃப் தி லார்ஜஸ்ட் சிட்டி ஒன் தேர்ட் ஆஃப் தி பாப்புலேஷன் ஆஃப் ரேங்க் ஒன் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ரேங்க் சைஸ் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் ஜிப் சொல்லியிருப்பாரு. அப்புறம் அர்பன் செட்டில்மெண்ட் சம்பந்தமா இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸ் வந்து மெட்ரோபாலிஸ், கொனர்பேஷன், மெகலோபாலிஸ். அதாவது மெகலோபாலிஸ் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட், அப்புறம் கொனர்பேஷன், அப்புறம் மெட்ரோபாலிஸ். ஓகேவா? இப்போ மெட்ரோபாலிஸ்னா என்னது? ஒரு குரூப், ஒரு 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 சென்ட்ரல் பிசினஸ் டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. இந்த மெட்ரோபாலிஸ்ன்ற வேர்டை சொன்னது பார்த்தீங்கன்னா லூயி மம்ஃபோர்டும் ஸ்மைல்ஸும் இந்த இது சொல்லியிருப்பாங்க. அப்புறம் கனர்பேஷன்ன்றது கலெக்டிவ் லார்ஜ் மெட்ரோபாலிஸ் எல்லாம் சேர்ந்தது ஒரு கனர்பேஷன், அதாவது கொல்கத்தா கனர்பேஷன். இதை வந்து காயின் பண்ணது யாருன்னா பேட்ரிக் கெட்டஸ் 1915 அவரோட புக்ல வந்து கனர்பேஷன்ற வேர்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. அப்புறம் மெகாபாலிஸ்ன்றது என்னதுன்னா செவரல் மர்ஜர் ஆஃப் மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸ், இதை தான் மெட்ரோபாலிஸ்ன்னுவாங்க. இந்த வேர்டு காயின் பண்ணது ஜான் ஷான் காட்மேன். ஓகே. அப்புறம் தியரி ஆஃப் ஆரிஜின் ஆஃப் டவுன்ஸ், கார்டன் சைல்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்கை பேஸ் பண்ணி டவுன்ஸ்லாம் எப்படி உருவாகி இருக்குன்றத கொடுத்துருப்பாரு கார்டன் சைல்டு. அப்புறம் ஹென்ரி பைரின் வந்து பார்த்தீங்கன்னா மெடிவல் சிட்டிஸ் அண்ட் ஆரிஜின் ஆஃப் ரிவைவல் ஆஃப் ட்ரேட், அதாவது ஃபியூடலிசம் நடந்து ஃபியூடலிசம் வந்து ஓவர் கம் பண்ண அந்த ஸ்டோரியை வச்சுக்கிட்டு எப்படி சிட்டிஸ்லாம் டவுன்ஸ் வந்து ஆரிஜினேட் ஆகிருக்குன்றது சொல்லியிருப்பாரு. லூயி மம்ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் இம்ப்ளோஷன்ற கான்செப்டை கொடுத்துருப்பாரு. அப்படின்னா என்னன்னா இந்த மாதிரி ஒரு 6 ஸ்டேஜ்ல அர்பன் இம்ப்ளோஷன் நடக்கும். இயோபோலிஸ், போலிஸ், மெட்ரோபோலிஸ், மெகலோபோலிஸ், ட்ரையனோபோலிஸ், நெக்ரோபோலிஸ். இந்த ஆர்டர்ல ஒரு ஒரு சிட்டி வந்து வளர்ந்து அது வந்து கிரவுண்ட் ஜீரோக்கு அந்த சிட்டியே பார்த்தீங்கன்னா அழிஞ்சிரும். இதுதான் லூயி மம்ஃபோர்ட் சொல்லியிருப்பாரு. அப்புறம் லேண்ட் யூஸ் மாடல், அர்பன் லேண்ட் யூஸ் மாடல்ல பர்கிஸ் மாடல். ஸோ பர்கிஸ் மாடல்ல வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரிக் ஜோன்ஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலே சென்ட்ரல்ல பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பிசினஸ் டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் டிரான்சிஷனல் ஜோன்ஸ், அதை சுற்றி ஒர்க்கிங் கிளாஸ் ஜோன், ரெசிடென்ஷியல் ஜோன், கம்ப்யூட்டர் ஜோன். அப்புறம் ஹாமர் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவர் கொடுத்த மாதிரி கான்சென்ட்ரிக் ஜோன்ஸா வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லாம இந்த மாதிரி ரேடியல் growth இருக்கும் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாரு யாரு? ஹாமர் ஹைட். இது அதர்வைஸ் கால் செக்டர் தியரின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சிடி ஹாரிஸும் உல்மனும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் நியூக்ளியர் தியரி கொடுத்துருப்பாங்க. இது அதர்வைஸ் கால் செல்லுலார் தியரின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு யூனிட்டும் செப்பரேட்டா தனித்தனியா இருக்கும். செப்பரேட் நியூக்ளியர் அண்ட் டிஃபரன்ஷியேட்டட் நியூக்ளியரா இருக்கும். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் உல்மன் அண்ட் சிடி ஹாரிஸ் கொடுத்த மாடல். ஸோ இதுல நமக்கு 1 2 3 எல்லாம் இருக்கா? இதுல ஒரு ஒரு ஏரியா இப்போ 4 வந்து எதை குறிக்கும்? லோ மிடில் கிளாஸ் ரெசிடென்ஷியல். 3 வந்து எதை குறிக்கும்? அவுட்லைங் பிசினஸ் டிஸ்ட்ரிக்ட். இந்த மாதிரி நமக்கு நம்பர் வேணா மாத்தி ஆனா இந்த ஏரியா எதை குறிக்கும்ன்றத கேட்பாங்க.
ஓகேவா? ஸோ இது 5ன்னு இல்லை, இது வந்து எக்ஸ். எக்ஸ்ன்றது எந்த ஏரியாவை குறிக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா மிடில் கிளாஸ் ரெசிடென்ஷியல். இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ 1 வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பிசினஸ் டிஸ்ட்ரிக்ட். அது பக்கத்திலே இருக்கிறது லைட் ஹோல்சேல் அண்ட் லைட் மேனுஃபேக்சரிங். ஓகேவா? ஸோ அடுத்து அதுக்கு பக்கத்துல லைட் மேனுஃபேக்சரிங் பக்கத்துல லோ கிளாஸ் ரெசிடென்ஷியல், அப்புறம் மீடியம் கிளாஸ் ரெசிடென்ஷியல், அப்புறம் ஹை கிளாஸ் ரெசிடென்ஷியல். இங்க நடுவுல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அவுட்லைங் பிசினஸ் டிஸ்ட்ரிக்ட். ரொம்ப தள்ளி இருக்கிறது ரெசிடென்ஷியல் சபர்பன் ஏரியாஸ். இங்க 9 கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சபர்பன் ஏரியாஸ். 8 வந்து ஹெவி மேனுஃபேக்சரிங். ஸோ லைட் மேனுஃபேக்சரிங், ஹெவி மேனுஃபேக்சரிங் எங்கெங்க இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. இண்டஸ்ட்ரியல் சபர்பன் ரீஜன் எங்க இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் சென்ட்ரல் பிளேஸ் தியரி கிறிஸ்டாலர் வந்து கொடுத்திருப்பாரு 1933ல. ஓகேவா? இது வந்து நார்மேட்டிவ் மாடல். டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக டிமாண்ட் குறையும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ த்ரெஷ்ஹோல்டுன்றது என்னன்னா மினிமம் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன். அங்க மார்க்கெட் வந்து சஸ்டைன் ஆகிறதுக்கு எவ்வளவு பாப்புலேஷன் தேவையோ, மினிமம் தேவையோ, அது வந்து த்ரெஷ்ஹோல்டு. ரேஞ்சுன்றது என்னன்னா அங்க இருக்கிற பாப்புலேஷன் எவ்வளவு மேக்ஸிமம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்ஸை வாங்கிப்பாங்க அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச். ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த மாடலோட அசம்ஷன்ஸ். ஸோ இப்போ சர்க்குலரா ஒரு ஏரியா இருந்துச்சுன்னா அன்கவர்டு ஏரியாஸ் ஜாஸ்தி இருக்கும். சரி, ஓகே, ஓவர்லேப் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல 2 3 ஏரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் ரீஜனாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகனல் ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணியிருப்பாரு. இந்த ஹெக்ஸகனல் ஸ்ட்ரக்சரில் கேன்றது அதாவது ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது கேவோட வேல்யூ 3, 4 and 7. இங்கே ஃபார்முலா என்னன்னா கே ஈக்குவல் டு 1 + 6 இன்டூ ஹவு மெனி மார்க்கெட் ஏரியாஸ் இது வந்து ஷேர் பண்ணுது. அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பிரின்சிபல், டிரான்ஸ்போர்ட் பிரின்சிபல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரின்சிபல், எம்டிஏ. எம்டிஏ 3, 4, 7. இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நிறைய முறை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ரைட்டா? அப்புறம் அடுத்த யூனிட் ஜாகிரபி ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். எக்கனாமிக் ஆக்டிவிட்டி என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு? பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி, குவாட்டர்னரி, குயினரி. பிரைமரினா ரெட் கலர் ஜாப், செகண்டரினா ப்ளூ கலர், டெர்ஷியரினா ஒயிட் கலர் ஜாப், குவாட்டர்னரி குயினரினா என்ன? குவாட்டர்னரினா நாலேஜ் இண்டஸ்ட்ரி, குயினரி இண்டஸ்ட்ரினா சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. அதாவது இப்போ டிசிஷன் மேக்கிங் பாடிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குயினரி இண்டஸ்ட்ரி. குயினரி இண்டஸ்ட்ரியை நம்ம கோல்டு காலர் ப்ரொஃபஷன் சொல்லுவோம். அப்புறம் கிராப் காம்பினேஷன் மெத்தட்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. யார் யார் என்னென்ன மெத்தட்னா வீவர்ஸ் மெத்தடை இவர் வந்து 1954ல கிராப் காம்பினேஷன் ரீஜன் இந்த புக்ல வந்து லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட்ன்ற மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. அதாவது மோனோகல்ச்சர்னா 100% ஆஃப் த ஏரியாவை 1 கிராப் ஆக்குபை பண்ணியிருக்கோம். 2 கிராப் காம்பினேஷன்னா 50% ஆஃப் ஏரியாவை 2 கிராப்ஸ் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி இட் கோஸ் ஆன். இதுக்கான ஃபார்முலாவை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலால கொடுத்துருப்பாரு. சிக்மா d²/n. டி ஸ்கொயரை வந்து ஐடியல் கிராப் ஏரியா டு தி கிராப் ஏரியா அண்டர், அதாவது ஏரியா அண்டர் 1 கிராப். அதை வந்து பாத்தீங்கன்னா டில கொடுத்துருப்பாரு x⁻ - x. அப்புறம் இதை பேஸ் பண்ணி அதாவது இவர் வந்து கிராப் காம்பினேஷன் கொடுத்தாரா, அதே மாதிரி லைஃப் ஸ்டாக் அண்ட் கிராப் காம்பினேஷனை வந்து யார் யாரெல்லாம் சொன்னாங்கன்னா ஸ்காட், பென்னட், பொப்போக். பொப்போக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. 1964 பொப்போக்னா 1964 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து இண்டஸ்ட்ரி காம்பினேஷனை பேஸ் பண்ணி ஜான்சன் அண்ட் டஃப்னர் 1968ல சொல்லியிருப்பாங்க. ரஃபியூல்ல 1956 அண்ட் ஹாக்ல வந்து வீவரோட ஷார்ட் கமிங்ஸ் எல்லாம் இவர் பேசியிருப்பாங்க. டோய் 1959, தாமஸ் ஹுசைன், ஜஸ்பீர் சிங் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீவரை மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ரஃபியுல்லா மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாசிட்டிவ் டிவியேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதாவது இதுதான் அவரோட ஃபார்முலா. டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்மா d² - dn²/n². ஓகேவா? இங்க வந்து நம்பர் ஆஃப் கிராப்ஸ் அவர் வந்து கம்மி பண்ணிட்டாரு. ஸோ மோர் அக்யூரேட் ஆன்சர்ஸ் நமக்கு கிடைக்கும்ன்றதுக்காக. டோயோட மெத்தட் வந்து சிம்பிளான மெத்தட். நம்பர் ஆஃப் கிராப்ஸை வந்து கன்சிடரே பண்ணியிருக்க மாட்டாரு. ஆனா வீவரோட மாடல் மாதிரியே சிக்மா d² மட்டும்தான். ஓகேவா? இதுல நமக்கு 3 பேரோட இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொப்போக்கு வந்து என்னது 1968. 1968 64 64 சாரி. பொப்போக் பொப்போக் வந்து 1964 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அகிலேசன் லொகேஷன் தியரியில வான்துனனோட தியரி 1826ல டெர் ஐசோலேட்டட் ஸ்டாட்ன்ற ஒரு தியரியில கொடுத்திருப்பாரு. இது வந்து பாத்தீங்கன்னா பார்ஷியல் ஈக்விலிபிரியம், அதாவது டிட்டர்மினிஸ்டிக் அண்ட் நார்மேட்டிவ் மாடல். இதுதான் அவரோட ஃபார்முலா. அசம்ஷன்ஸ் ரீஜன் வைஸ், டிரான்ஸ்போர்டேஷன் வைஸ், லேபர் வைஸ், அப்புறம் என்ன மாதிரியான எக்கனாமி, பிக்சட் கமாடிட்டி பிரைஸ், ஃபார்மர்ஸ் வந்து எக்கனாமிக் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அசம்ஷன்ஸை கொடுத்துருப்பாரு. ரைட்டா?
ஸோ அக்கார்டிங் டு வான் தூணன் அக்ரிகல்ச்சர் லேண்ட் யூஸ் வந்து இப்படிதான் இருக்கும். சென்டர்ல சிட்டி சென்டர், அது பக்கத்துல மார்க்கெட் கார்டனிங் அண்ட் மில்க் ப்ரொடக்ஷன். ஏன்னா சீக்கிரமா கெட்டு போகக்கூடிய பொருளை பக்கத்துலயே சிட்டி சென்டர்லயே வச்சிருப்பாரு. ஃபயர்வுட் அண்ட் லம்பரிங் இண்டஸ்ட்ரி அதோட பல்கினஸ்னால அதையும் சிட்டி சென்டருக்கு க்ளோஸரா வச்சிருப்பாரு. அடுத்து 3 வந்து பாத்தீங்கன்னா கிரெயின்ஸ், ஃபுட் ஃபுட் கிரெயின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற இடம். ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஹையஸ்ட் எஃபிஷியன்சி இருக்கு. ஃபாலோ லேண்டே இல்லாம கிரெயின் கிராப்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து 14% ஃபாலோ லேண்ட்ல கிராப் கல்டிவேஷன். 3 ஃபீல்ட் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா 3, அதாவது ஃபாலோ லேண்டு, கிரெயின் கிராப்ஸ் கல்டிவேஷன், அப்புறம் பாஸ்டர்ஸ். ஃபைனலி கடைசியில் இருக்கிறது லைஃப் ஸ்டாக் ரான்ச்சிங். இங்க வந்து பாத்தீங்கன்னா மில்க் ப்ராடக்ட்ஸ், மில்கோட பை ப்ராடக்ட்ஸ் சச்சஸ் பட்டர், கீ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணி இதோட ஷெல்ஃப் லைஃப் ஜாஸ்தியா இருக்கனால இது வந்து கடைசியில பிளேஸ் பண்றாரு. இன்கேஸ் ஒரு நேவிகபிள் ரிவர் வந்துச்சுன்னா இந்த ஒரு சிஸ்டமே பாத்தீங்கன்னா சேஞ்சும் ஆகுது. அப்புறம் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியை மெஷர் பண்றதுக்கு செவரல் மெத்தட்ஸ் இருக்கு. கெண்டால்ஸ் மெத்தடை ரேங்கிங் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவோம். என்ஏடிஸ் மெத்தடை நம்ம ப்ரொடக்டிவிட்டி இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ப்ரொஃபசர் ஷஃபீஸ் மெத்தட்ல கோஎஃபிஷியன்ட் இண்டெக்ஸ். குஷ்ரோஸ் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா 1964. கொப்போக்கும் குஷ்ரோஸும் ஒரே இயர். குஷ்ரோ மட்டும் பாத்தீங்கன்னா இன்புட் பை அவுட்புட்னு சொல்லியிருப்பாரு. ப்ரொஃபசர் ஷமி வந்து அவுட்புட் பை இன்புட், குஷ்ரோ வந்து இன்புட் பை அவுட்புட். எஸ்எஸ் பாட்டியா வந்து எஃபிஷியன்சி இண்டெக்ஸ் மெத்தட். ஜஸ்பீர் சிங் வந்து பாத்தீங்கன்னா கிராப் ஈல்ட் இண்டெக்ஸ், கிராப் கான்சன்ட்ரேஷன் இண்டெக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? அப்புறம் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் ஆஃப் வேர்ல்ட்ல 2 பேர் இருக்காங்க, ஆண்டர்சனும் விட்டில்ஸையும். ஆண்டர்சன் 1970ல மொத்தம் 4 ஃப்ரேம் ஒர்க் பேஸ்ட், 4 லெவல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃப்ரேம் ஒர்க் பேஸ்டா கொடுத்துருப்பாரு. இக்கலாஜிக்கல் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம், சப்சிஸ்டம் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம், கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம், கலெக்டிவ் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம். அதுவே நம்ம விட்டல்சி பாத்தீங்கன்னா 1936ல மேஜர் அக்ரிகல்ச்சர் ரீஜன்ஸ் ஆஃப் சவுத்னு சொல்லிட்டு சீக்வெண்ட் ஆக்குபன்ட்ன்ற ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு. 5 ஃபோல்டு கிரைடீரியா, இந்த 5 கிரைடீரியாவை பேஸ் பண்ணி ஒரு ஏரியாவும் பிரிச்சிருப்பாரு. என்னென்ன ஏரியாஸ்னா வேர்ல்டு ஃபுல்லா இந்த 13 டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரீஜன்ஸா பிரிச்சிருப்பாரு. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் லொகேஷன் தியரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ஃபிரட் வெபர் ஓடது லீஸ்ட் காஸ்ட் தியரி, அதர்வைஸ் கால் இட் இஸ் கால் லீஸ்ட் காஸ்ட் தியரி. அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க் என்னதுன்னு பாத்தீங்கன்னா 1909ல 1921ல, அதர்வைஸ் கால் பியூர் தியரி, மேக்ஸிமம் டிரான்ஸ்போர்ட் ஸ்பேஸ் பிரின்சிபல், லீஸ்ட் காஸ்ட் தியரி. ஓகேவா? ஸோ இங்க வந்து இவரோட முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, எங்க வந்து டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் லீஸ்டா இருக்கோ அங்கதான் ஒரு லொகேஷன் இண்டஸ்ட்ரியை லொகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட், லேபர் காஸ்ட், அக்ளமரேஷன், இந்த 3 எஃபெக்டையும் இவர் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து இவரோட அசம்ஷன்ஸ். டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மெட்டீரியல் இண்டெக்ஸ்னு ஒரு ஃபேக்டர் கொண்டு வந்திருப்பாரு. அதாவது வெயிட் ஆஃப் ரா மெட்டீரியல் டிவைடட் பை வெயிட் ஆஃப் ஃபைனல் ப்ராடக்ட். அது வந்து அந்த இண்டெக்ஸ் வந்து லெஸ் தேன் 1 இருந்துச்சுன்னா இண்டஸ்ட்ரீஸ் லொகேட்டட் நியர் டு மார்க்கெட், ஹையர் தேன் 1 இருந்துச்சுன்னா இண்டஸ்ட்ரீஸ் லொகேட்டட் சோர்ஸ் நியர் தி சோர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல். அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் லைன்ஸ் ஐசோ டைம்ஸ் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா லைன் ஜாயினிங் தி பிளேசஸ் ஹேவிங் அடிஷனல் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட். ஸோ இங்க இருந்து இந்த இடத்துல வந்து 10 ரூபானா அடிஷனலா +10. ஸோ இது வந்து +10 +10 +10 இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா ஐசோ டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அக்ளமரேஷன் எஃபெக்ட்னா இப்போ 2 ஐசோ டைம்ஸ், என்னது ப்ளூ ஐசோ டைம், ரெட் ஐசோ டைம். ப்ளூ வந்து ரா மெட்டீரியல்ல இருந்து, ரெட் வந்து மார்க்கெட்ல இருந்து ஈக்குவல் அடிஷனல் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், ஈக்குவல் அடிஷனல் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட். இது ரெண்டுத்தையும் மீட் ஆகிற இடம் தான் பாத்தீங்கன்னா இந்த பிளாக் லைன். பிளாக் லைன்ன்றது ஐசோடேப்பேன்னு சொல்லுவாங்க. ஐசோடேப்பேன்றது என்னதுன்னா இந்த 2 ஐசோ டைம்ஸும் மீட் ஆகக்கூடிய இடம். ஓகேவா? இங்க என்னன்னா ஜாயினிங் ஏரியாஸ் ஹேவிங் டோட்டல் ஈக்குவல் காஸ்ட். அப்புறம் ஆகஸ்ட் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் தியரி. ஸோ இந்த ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் தியரியில என்னென்னலாம் அசீவ் பண்ணியிருக்காருன்றத பார்த்துக்கோங்க. இஎம் ஹூவர் இவர் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் காஸ்ட் தியரி. மினிமம் காஸ்ட் தியரியில இவர் என்னெல்லாம் சொல்லியிருப்பாருன்னா, அதாவது மார்க்கெட் பிரைஸ் வந்து வேரிஸ் இன் டிஃப்ரெண்ட் லொகேஷன். ஏன்னா டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்டும் ப்ரொடக்ஷனும் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்டும் வேற இருக்கனால மார்க்கெட் பிரைஸ் வந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கும் வேறுபடுது. லேபர் அண்ட் அக்ளமரேட்டிவ் எஃபெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கவே மாட்டாரு. டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? இதுதான் இஎம் ஹூவரோட மினிமம் காஸ்ட் தியரி. அப்புறம் டிஎம் ஸ்மித்தோட ஸ்பேஷியல் மார்ஜின்ஸ் தியரின்றது என்னதுன்னா, இது வந்து இங்க அவர் ஏரியா காஸ்ட் கர்வ் தியரின்ற மாடல்ல கொடுத்திருப்பாரு. அது என்ன ஏரியா காஸ்ட் கர்வ் தியரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல காஸ்ட்டை வேரி பண்ணிட்டு ரெவன்யூவை
கான்ஸ்டன்டா வச்சாருன்னா எங்க வந்து இண்டஸ்ட்ரி லொகேட் பண்ணலாம், இந்த இடத்துல லொகேட் பண்ணலாம். அதுவே காஸ்ட்டை வந்து கான்ஸ்டன்டா வச்சுட்டு ரெவன்யூ வேரி பண்ணி காமிக்கிறாரு. ஸோ பெஸ்ட் லொகேஷன் ஃபார் இண்டஸ்ட்ரி வந்து இந்த இந்த லொகேஷன். அப்புறம் ரெண்டுத்தையுமே வேரி பண்ணி பார்க்கும்போது எங்க வந்து காஸ்ட் இருக்கிறதுலே லோவஸ்டா இருக்கோ அங்கதான் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி வந்து பிளேஸ் பண்றது. ஓகே, இந்த இந்த ஷேடட் ரேஞ்சாவை ஏரியா ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஷேடட் ரீஜனுக்குள்ள எங்க நம்ம இண்டஸ்ட்ரியை லொகேட் பண்ணாலும் ப்ராஃபிட் தான் கிடைக்கும், ரைட்? அப்புறம் ஆலன் பிரெட் வந்து பிஹேவியரல் அண்ட் லொகேஷனல் ஜாகிரபி, லொகேஷனல் பேஸ் பண்ணி பிஹேவியரல் மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாரு. அதாவது ஹோமோ எக்கனாமிக்ஸ்ன்ற கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவர் தான் ஹோமோ எக்கனாமிக்ஸ்ன்றவங்க யாருன்னா ஒரு பர்ஃபெக்ட்லி இன்ஃபார்ம்டு இண்டிவிஜுவல், எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்ச ஒரு இண்டிவிஜுவலை தான் ஹோமோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் வால்டர் ரிசார்ட் ஃபைனலி லொகேஷன் அண்ட் ஸ்பேஸ் எக்கானமி, அதர்வைஸ் கால் தியரி ஆஃப் சப்ஸ்டியூட். ஓகேவா? இவங்க இந்த 6 பேரை நம்ம வந்து ஆர்டர் பண்ணணும்னா, குரோனாலஜிக்கலி ஆர்டர் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆல்ஃபிரட் வெபர் 1929, ஆகஸ்ட் லாஸ்ட் 1940, இஎம் ஹூவர் 1948, இசார்ட் வந்து 1956, ஆலன் பிரெட் வந்து 1967, டிஎம் ஸ்மித் வந்து 1971. ஓகேவா? அப்புறம் ஸ்பேஷியல் இன்ட்ராக்ஷன் பேஸ் பண்ணி 2 தியரி இருக்கு. ஒன்னு எட்வர்ட் உல்மனோடது. உல்மன் வந்து பாத்தீங்கன்னா அதர்வைஸ் உல்மன்ஸ் ட்ரையாட்னு 3 வருஷம் அவர் கொடுத்திருப்பாரு, 54, 57, 73. இதுல இந்த 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னா டிரான்ஸ்ஃபரபிலிட்டி, காம்ப்ளிமெண்டாரிட்டி, இன்டர்வீனிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்புறம் எலியாட் ஹர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ல முக்கியமான புக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. அதாவது ஃபர்ஸ்ட் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேச மாட்டாரு அவரோட, அதாவது நான் பட்டாசு பாலு பேச மாட்டா பட்டாசு தான் பேசணும் ஒரு டைலாக் இருக்குல்ல, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து அவர் பேச மாட்டார், அவரோட ஒர்க்ஸ் தான் பேசுன்ற மாதிரி 5 இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ் என்னென்ன: ஸ்ட்ரக்சர் ஆஃப் மூவ்மெண்ட் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் டிராவல் பிஹேவியர் 1969ல, 73ல டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் சொசைட்டல் ஃப்ரேம் ஒர்க், 74ல டிரான்ஸ்போர்டேஷன் ஜியாகிரபி கமெண்ட்ஸ் அண்ட் ரீடிங்ஸ், பிஹேவியர் லொகேஷனல் தியரி. அப்புறம் 76ல ரயில்வே இப்போக் அண்ட் நார்த் அமெரிக்கன் லேண்ட்ஸ்கேப், 81ல கார்ஸ் அண்ட் கேபிட்டலிசம் அப்படின்ற புக். இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா டிரான்ஸ்போர்டேஷன் வந்து ஒரு ஜாகிரபிக்கல் பினாமினான்னு, அது வந்து நம்ம எக்கனாமிக்கெல்லாம் பார்க்கக்கூடாது, ஜாகிரபிக்கல் பினாமினான் அப்படின்னு சொல்லிட்டு எலியாட் ஹர்ஸ் சொல்லியிருப்பாரு. அப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன்ல இருக்கிற முக்கியமான மெஷர்ஸ் அண்ட் இண்டிசஸ் என்னன்னா, இது வந்து கொடுத்தது ஒரு பேரு கேன்ஸ்கி. சைக்ளோமெட்ரிக் நம்பர், சைக்ளோமெட்ரிக் நம்பர்னா என்னன்னா மியூ. இது வந்து ஃபார்முலா இ ஈக்குவல் டு இ, மியூ இஸ் ஈக்குவல் டு இ மைனஸ் வி பிளஸ் பி. இன்றது எட்ஜ், வி வந்து வெர்டிசஸ். எட்ஜ்னு சொல்லலாம், வெர்டிசஸ்னு எட்ஜ்னு சொல்லலாம், ஆர்க்னு சொல்லலாம், ஆர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? வி வந்து வெர்டிசஸ், நோட்ஸ் ஆர் லிங்க் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? பி வந்து நம்பர் ஆஃப் நான் கனெக்டட் சப்கிராஃப். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு நான் கனெக்டட் சப்கிராஃப் இருக்கு, இங்க இன்னொரு நான் கனெக்டட் சப்கிராஃப் இருக்கு. ஆனா இந்த இமேஜ்ல எல்லாமே கனெக்டடா இருக்கிறதுனால பி ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ நம்ம சைக்ளோமெட்ரிக் நம்பரை ஈஸியா கூட கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்படி ஒரு, ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எத்தனை சைக்கிள்ஸ் இருக்கு, எத்தனை லூப்ஸ் இருக்கு, அதை வச்சு நம்ம இங்க பாருங்க, இதுல மொத்தம் 4 லூப் இருக்கு. அப்போ சைக்ளோமெட்ரிக் நம்பர் வந்து இதுக்கு 4. இதுக்கு வந்து சைக்ளோமெட்ரிக் நம்பரே வராது, 0. ஏன்னா ஒரு லூப்பா ஒரு கண்டினியூஸ் செயினா இல்லவே இல்லை, அதுதான் சைக்ளோமெட்ரிக் நம்பர் சொல்லுவோம். அப்புறம் ஆல்ஃபா இண்டெக்ஸ், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மியூ பை 2v மைனஸ் 5, பீட்டா இண்டெக்ஸ் இ பை வி, காமா இண்டெக்ஸ் இ பை 3 இன்டூ வி மைனஸ் 2. ஓகேவா? சென்ட்ராலிட்டி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கோனிங் நம்பர்ன்றது ஒன்று இருக்கு. அப்புறம் பை இண்டெக்ஸ், ஈட்டா இண்டெக்ஸ். பை இண்டெக்ஸ் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆஃப் நெட்வொர்க் டிவைட் பை டயாமீட்டர். அப்புறம் ஈட்டா இண்டெக்ஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் நெட்வொர்க் டிவைட் பை நம்பர் ஆஃப் ஆர்க்ஸ். அப்புறம் ஃபார்மல் ரீஜன், டைபாலஜி ஆஃப் ரீஜன்ஸ். இதுல ஃபார்மல் ரீஜன் என்ன, ஃபிக்ஷனல் ரீஜன் என்ன, பிளானிங் ரீஜன் என்ன, நோடல் ரீஜன் என்ன, அப்படியே ஜஸ்ட் நீங்க படிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் இதுல கீழே கொடுத்துருக்கேன். அப்புறம் என்னென்ன தியரிஸ் ஆஃப் ரீஜனல் டெவலப்மெண்ட் இருக்குன்னா, முக்கியமா ஆல்பர்ட் ஓ ஹர்ச்மன் இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா தியரி ஆஃப் அன்பேலன்ஸ்டு growth கொடுத்திருப்பாரு. அதாவது ஒரு இடத்துல டெவலப்மெண்ட் நடக்குதுன்னா 2 டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து உருவாகும். ஒன்று ட்ரிக்லிங் டவுன் ஃபோர்ஸ், இன்னொன்று போலரைசேஷன் ஃபோர்ஸ். ட்ரிக்லிங் டவுன் ஃபோர்ஸ் வந்து ஒரு ஃபேவரபிளான ஃபோர்ஸ், போலரைசேஷன் ஃபோர்ஸ் வந்து ஒரு அட்வர்ஸான எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். அப்புறம் 2 லிங்கேஜஸ் சொல்லுவாரு. அதாவது ஒரு இண்டஸ்ட்ரி செட்டப் பண்றதுனால பக்கத்துல இருக்கிற பக்கத்துல நிறைய இடத்துல ரா மெட்டீரியலோட growth ஸ்டிமுலேட் ஆகுதுன்னா அது வந்து பேக்வர்ட் லிங்கேஜ்னும், ஃபார்வர்ட் லிங்கேஜ்னா நிறைய ரா மெட்டீரியல் இருக்கிறனால அந்த இடத்துல வந்து இண்டஸ்ட்ரியல் growth வந்து ப்ரொமோட் ஆகுதுன்னா அது வந்து ஃபார்வர்ட் லிங்கேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா?
அப்புறம் கன்னர் மைடல் cumulative causation theory 1956 சொல்லியிருப்பாரு. அப்படின்னா என்னென்ன சொல்லியிருப்பாருன்னா இதுல an area is poor because it is poor அப்படின்ற டேர்மை கொடுத்திருப்பாரு. இதுல ஸ்ப்ரெட் அண்ட் பேக் வாஷ்னு ரெண்டு எஃபெக்ட் சொல்லியிருப்பாரு. அதாவது ஸ்ப்ரெட்னா என்னன்னா கோர்ல இருந்து பெரிஃபரிக்கு ஒரு growth நடந்துச்சுன்னா அது பேர் ஸ்ப்ரெட். பேக் வாஷ்னா என்னன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் அண்ட் வெல்த் கோர்ல வந்து எப்படி இது நடக்குதுன்னா பிகாஸ் ஆஃப் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் பெரிஃபரி. பெரிஃபரியோட சப்ளைனால கோர் வந்து வெல்த்தியா இருக்கிறதுக்கு பேர் பேக் வாஷ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தேர்ட் ஜான் ஃப்ரைட்மேன், இவர் வந்து பெரிஃபரி மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட், மொத்தம் 4 ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல ஒரு ரீஜனல் டெவலப்மெண்ட் நடக்கும். ஒன்று ப்ரீ இண்டஸ்ட்ரியல், டிரான்சிஷனல், இண்டஸ்ட்ரியல், அப்புறம் போஸ்ட் இண்டஸ்ட்ரியல். இந்த மாதிரி 4 ஸ்டேஜ் ஆஃப் க்ரோத்ல நடக்கும்னு சொல்லிட்டு ஜான் ஃப்ரைட்மேன் 1963 மாடல்ல கொடுத்திருப்பாரு. அப்புறம் யூனிட் 7 சோஷியோ கல்ச்சரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஜியாகிரபி. இதுல கான்செப்ட் ஆஃப் கல்ச்சரல் ரெல்ம்னா என்ன, ரீஜன்னா என்ன, காம்ப்ளெக்ஸ்னா என்ன, ட்ரைட்னா என்ன. ஸோ ரெல்ம் வந்து கிரேட்டர் தென் ரீஜன். ஸோ இது ரெண்டும் ஸ்பேஷியல் பேஸ்டு. இது வந்து பாத்தீங்கன்னா எலிமெண்ட் பேஸ்டு. இதுல காம்ப்ளெக்ஸ் கிரேட்டர் தென் ட்ரைட். ஸோ ட்ரைட்ன்றது ஒரே ஒரு சிங்கிள் எலிமெண்ட். காம்ப்ளெக்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்டிங்டான ஒரு பேட்டர்ன். ஓகேவா? அப்புறம் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ்னா என்னன்னா ஒரு ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் இந்த ப்ராக்டிசஸ்லாம் ஃபாலோ ஆகிறது பேர் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ். இக்காலஜினா தெரியும் நமக்கு, பிசிக்கல் என்வாயன்மெண்டோட இருக்கிற இன்டராக்ஷன், அதுதான் இக்காலஜின்னு சொல்லுவோம். அப்புறம் கல்ச்சரல் கன்வர்ஜென்ஸ்னா ரெண்டு கல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா இன்டராக்ஷன் ஜாஸ்தி இருக்கிறனால ஒரு புதுசா ஒரு கல்ச்சர் உருவாகுது. அதோட ஐடியாலஜி பிஹேவியர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டுத்தோட ரிஃப்ளெக்ஷனும் இருக்கு. டிஃப்யூஷன்ன்றது ஒரு கல்ச்சரை ஸ்ப்ரெட் பண்றது. கல்ச்சரல் ஹர்த்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு நியூக்ளியர் ஏரியா, அங்கிருந்து பாத்தீங்கன்னா அந்த பிலீஃப் வந்து உருவாச்சு, அங்கிருந்து தான் அரோஸ் ஆச்சுன்னு அர்த்தம். அதுதான் கல்ச்சரல் ஹர்த்னு சொல்லுவோம். அப்புறம் கல்ச்சரல் சேஞ்ச் நடக்கிறதுக்கு 4 ஸ்டேஜஸ் இருக்கும், 4 டைப்ஸ் காசஸ் இருக்கும். ஒன்று இனோவேஷன், புதுசா நிறைய விஷயம் வந்து கண்டுபிடிக்கிறனால. டிஃப்யூஷன், நம்ம முன்னாடியே பார்த்தோம், கல்ச்சர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஸ்ப்ரெட் பண்றதுனால. அக்கல்ச்சரேஷன், நம்ம வந்து இமிகிரேஷன் நடக்கிறனால ஒரு இடத்துக்கு ஒரு புது இடத்துக்கு போறோம், அந்த கல்ச்சரை நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கிறோம், அதுக்கு பேர் அக்கல்ச்சரேஷன். சிங்க்ரட்டிசம் வந்து என்னதுன்னா இப்போ ரெண்டு கல்ச்சர் வந்து ஃபியூஸ் ஆகுறதுனால ஒரு புது கல்ச்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் சிங்க்ரட்டிசம். அப்புறம் இந்தியாவில் இருக்கிற சோஷியல் குரூப்ஸ்ல இந்த பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்தம் 75 பர்டிகுலர்லி வல்னரபிள் குரூப்ஸ் இருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல இருக்காங்க, எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல வந்து இல்ல. அதாவது ஒரே ஒரு யூனிட் டெரிட்டரியில தான் பாத்தீங்கன்னா பர்டிகுலர்லி வல்னரபிள் குரூப்ஸ் இருக்காங்க, அதாவது அந்தமான் நிக்கோபார். ஓகேவா? இதுல இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப் பிவிஜிடி வந்து ஒடிஷால தான் இருக்காங்க. மொத்தம் 13 குரூப்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி லார்ஜஸ்ட் பிவிஜிடி வந்து பாத்தீங்கன்னா ஒடிஷால இருக்கிற ஷோரா கம்யூனிட்டி. ஷோரா கம்யூனிட்டி தான் ஒடிஷால இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் பிவிஜிடி அக்கார்டிங் டு 2011 சென்சஸ். ஓகேவா? ஸோ மொத்தம் 18 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரியில இந்த இந்த 75 பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் இருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட்ல என்னென்ன ட்ரைபல் குரூப்ஸ்ன்றதை கேட்கவே மாட்டாங்க. எந்த மாதிரி கேட்பாங்கன்னா இப்போ ராஜஸ்தான்ல பாருங்க ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க, ஷேரியாஸ் மட்டும்தான். உத்தராகண்ட் உத்தரப்பிரதேஷ்ல 2 பேர் தான், புக்சாஸ் அண்ட் ராஜேஸ். அப்புறம் திரிபுரால ரேங்ஸ், மணிப்பூர்ல மரம் நாகாஸ். இது பாத்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல 2 பேர் தான் இருக்காங்க. அப்போ இதை நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இது வரைக்கும் கேட்ட கேள்விகளும் இங்க இருந்தெல்லாம் தான் வந்திருக்கு. கர்நாடகால 2 பேர் தான் இருக்காங்க, ஜெனு குருபா, கொரகா. இந்த மாதிரி 2 குரூப் தான் இருக்கிறனால இந்த மாதிரியான ரீஜன்ஸ்ல இருந்து, அதாவது ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட், கர்நாடகா, அப்புறம் நம்ம திரிபுரா, மணிப்பூர், இங்க இருந்தெல்லாம் பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் நிறைய முறை கேட்டிருக்காங்க. ரைட்டா? அப்புறம் கிளாசிபிகேஷன் ஆஃப் பவுண்டரிஸ்ல 4 விதம் இருக்கு. ஆன்டிசிடென்ட், சப்சீக்வெண்ட், சூப்பர் இம்போஸ்ட், ரெலிக். ஓகே. அப்புறம் ஹார்ட்லேண்ட் தியரி வந்து ஆல்ஃபர்ட் மெக்கிண்டர் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. இதுல முக்கியமா 4 இம்பார்ட்டன்ட் இயர்ஸ்: 1904, 1919, 1943. ஃபர்ஸ்ட் பைவோட் ஆஃப் ஹிஸ்டரி, அப்புறம் டெமோக்ராட்டிக் ஐடியல்ஸ் அண்ட் ரியாலிட்டி, த ரவுண்ட் வேர்ல்ட் அண்ட் வின்னிங் பீஸ். ஸோ இது வந்து அவரோட ஃபர்ஸ்ட் தீசிஸ், இது செகண்ட் தீசிஸ், அப்புறம் தேர்ட் தீசிஸ். ஓகேவா? அப்புறம் ஸ்பைக்மேன் வந்து பாத்தீங்கன்னா சி பவரை பத்தி பேசுவார். மேரிடைம் மொபிலிட்டி தான்
இருக்கிறதுலே பவர்ஃபுல் அப்படின்னு பேசியிருப்பாரு. இதுல இன்னொரு கோர் அவுட்டர் மார்ஜினல் கிரசன்ட்ல இருக்கிற ரீஜனை அவர் வந்து ரிம்லேண்ட் அப்படின்னு சிம்பலைஸ் பண்ணியிருப்பாரு. அதுதான் பாத்தீங்கன்னா சிம்பலைசிங் சி பவர். ஓகே, சி பவர் இருந்துச்சுன்னா தான் ஃபாஸ்டர் மூவ்மெண்ட் அண்ட் மாஸ் டிரான்ஸ்போர்டேஷன் ஈஸியா நடக்கும் அப்படின்றத சொன்னாரு ரிம்லேண்ட் தியரி ஸ்பைக்மன். ஓகே, அப்புறம் இதுல இருந்தும் எல்லா வருஷமும் கொஸ்டின் கேட்டுறாங்க. ரீஜனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் கோஆபரேஷன், சார்க், சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன், மொத்தம் இப்போதைக்கு 8 மெம்பர். இந்தியா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், நேபாள், ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ் அண்ட் பாகிஸ்தான். கண்டுபிடிக்கப்பட்டது 1985. இப்போ கேபிட்டல் வந்து அதோட ஹெட் குவார்டர் வந்து பாத்தீங்கன்னா காத்மண்டு. ஓகே, ஆசியான், சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ், ஹெட் குவார்டர் ஜகார்த்தா. 1967ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் மூணே பேர் தான், பிலிப்பைன்ஸ், மலாயா, தாய்லாந்து. இப்போ 10 பேர் இருக்காங்க. அதே மாதிரி பிலிப்பைன்ஸ், மலேசியா, தாய்லாந்து இருப்பாங்க. கூடவே இந்தோனேஷியா, சிங்கப்பூர், வியட்நாம், கம்போடியா, புருனை, மயான்மார், அப்புறம் லாவோஸ். ஒபெக், ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ், ஹெட் குவார்டர் வந்து வியன்னால இருக்கு. ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா, வெனிசுவேலா. ஒண்ணு தான் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்லி 13 பேர் இதே ஆளுங்க எல்லாருமே இருப்பாங்க. அது போக குவைத், அல்ஜீரியா, அங்கோலா, ஈக்குவட்டோரியல் கினியா, கேபான், லிபியா, நைஜீரியா, ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ, யுஏஇ, இவங்க பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட் மெம்பர்ஸ். யூரோப்பியன் யூனியன் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் எக்கனாமிக் யூனியன். ஓகேவா, மொத்தம் 27 மெம்பர் ஸ்டேட்ஸ். ஹெட் குவார்டர்ஸ் வந்து புருசெல்ஸ். ஓகே, அடுத்து யூனிட் 8. நம்ம யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இவர் வந்து ஹோமர்ன்றவர். இவர் முக்கியமா 4 விண்ட்ஸ் கொடுத்திருப்பாரு. போரஸ்ன்றது நார்த் விண்டு, யூரஸ்ன்றது ஈஸ்ட் விண்டு, நோட்டஸ்ன்றது சவுத் விண்டு, ஜெப்ரஸ்ன்றது வெஸ்ட் விண்டு அப்படின்றத சொல்லியிருப்பாரு. அப்புறம் டேலஸ் ஆஃப் மிலிட்டஸ். ஓகேவா, இவர் தான் பாத்தீங்கன்னா ஜாமெட்ரிக்கு பேசிக்ஸ் கொடுத்திருப்பாரு. அனாக்சிமேண்டர் நோமோன்ற ஒரு சன்டயல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கையில வச்சிருப்பாரு. கையிலேயே கூட வச்சிருக்காரு பாருங்க. அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் கையிலேயே தான் வச்சிருக்காரு அவரு. ரைட்டா, ஸோ இவர் வந்து ஃபாதர் ஆஃப் காஸ்மாலஜின்னு சொல்லுவாங்க. அதர்வைஸ் டேலஸும் அனாக்சிமேண்டரும் சேர்ந்து தான் பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஜியாகிரபிக்கான ஃபவுண்டர்ஸா இருக்காங்க. ரைட்டா, ஹெக்காட்டியஸ் நம்ம ஜியாகிரபியோட ஃபவுண்டர், ஃபாதர் ஆஃப் ஜியாகிரபி. இவர் எழுதின முக்கியமான புக்கு எஸ் பீரியாடோஸ். அப்புறம் ஹெரோடாட்டஸ் தெரியும், ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரி. இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆல் ஹிஸ்டரி மஸ்ட் பி ட்ரீட்டட் ஜியாகிரபிக்கலி அண்ட் ஆல் ஜியாகிரபி மஸ்ட் பி ட்ரீட்டட் ஹிஸ்டாரிக்கலி அப்படின்றத ஹெரோடாட்டஸ் தான் கொடுத்திருப்பாரு. முக்கியமான ஆள். அப்புறம் எராஸ்டோஸ்தீன்ஸ். எராஸ்டோஸ்தீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவரோட முக்கியமான புக்கு த இன்ஹெபிட்டட் அர்த்ன்றது. அப்புறம் லாட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸ் வந்து அதுல இருக்கிற கோஆர்டினேட்ஸ் இவர் தான் பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காரு. ஹிப்பார்கஸ். ஹிப்பார்கஸோட முக்கியமான கான்ட்ரிபியூஷன் என்ன பாத்தீங்கன்னா, ஆஸ்ட்ரோலேப்ன்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கையில பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்காரா. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேரு ஆஸ்ட்ரோலேப். நோமோன்னு விட்டு இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஃபவுண்டர் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி அண்ட் ஈக்வினாக்ஸ். அப்புறம் ரோமனோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னா, 2 பேர் தான் ரோமன்ல, ஸ்ட்ராபோ அப்புறம் டாலமி. ஸ்ட்ராபோட புக் வந்து பாத்தீங்கன்னா ஜியாகிரபிகா. இதுதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெக்கக்னைஸ்டு புக் ஃபார் ஜியாகிரபி. ஓகேவா, அப்புறம் இவர் வந்து ஃபாதர் ஆஃப் ரீஜனல் ஜியாகிரபின்னு சொல்லுவாங்க. டாலமி வந்து அவரோட முக்கியமான ஒர்க் அல்கமாஸ்ட், அப்புறம் அவுட்லைன் ஆஃப் ஜியாகிரபின்றது அவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ். ஓகே, சைனீஸ் கான்ட்ரிபியூஷன்ல யூ குங்குன்றவர் ஷூ சிங்ன்ற ஒரு புக்கை எழுதியிருப்பாரு. அப்புறம் கை சுயின்றவர் தான் பாத்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் சைனீஸ் ஜியாகிரபி. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அரப்ஸ். ஸோ இபின் ஹவால், அபு அல் முகமது வாசிம். இவர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது நடந்தே பாத்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் டிராவல் பண்ணியிருப்பாரு. அதுதான் இவரோட முக்கியமான கான்ட்ரிபியூஷன். அப்புறம் அல் மசூதி, சைக்கிள் ஆஃப் எரோஷன், அப்புறம் மான்சூன் பத்திலாம் பாத்தீங்கன்னா இவர் தான் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. என்னென்ன புக்ஸ்ன்றதை நம்ம பின்னாடி இருக்கிற டேப்லோ காலம்ல டீட்டெயிலாக பார்த்தோம். அல் புரூனி. ஸோ இவருக்கும் என்னென்ன புக்ஸ்ன்றது தெரிஞ்சுக்கலாம். பதஞ்சலியை அரபில் வந்து பாத்தீங்கன்னா இவர் கன்வெர்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இங்க பாருங்க கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காரு. கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எடுத்த போட்டோ தான் இது. அப்புறம் டுவலிசம். டுவலிசம்ல நமக்கு பிசிக்கல் வெர்சஸ் ஹியூமன் ஜியாகிரபில பிசிக்கல் ஜியாகிரபி இந்த டுவலிசம் கொடுத்தது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 2 பேர், கார்ல் ரிட்டரும் வெரேனியஸும். ஓகேவா, 2 பேருமே ஒரே நேரத்தில் ஆப்ஷன்ல வரவே மாட்டாங்க. யாராவது ஒருத்தவங்க வந்தாலும் அவங்கள மார்க் பண்ணிட்டு போயிடலாம். ரைட்டா,
அப்புறம் குவாலிட்டேட்டிவ் வெர்சஸ் குவான்டிடேட்டிவ் ஜியாகிரபி ஒரு ரீட் மட்டும் கொடுத்துக்கோங்க. ரீஜனல் வெர்சஸ் சிஸ்டமேட்டிக் ஜியாகிரபியை ஃபவுண்ட் பண்ணது பாத்தீங்கன்னா இந்த இந்த கொஸ்டின் அரைஸ் பண்ணது வெரேனியஸ். இதுக்கான டிஃபரன்சஸ் சொன்னது ஹம்போல்ட். ரைட்டா? அப்புறம் ஐடியோகிராபிக் வெர்சஸ் நோமோதெட்டிக் ஜியாகிரபி. ஐடியோகிராபிக் ஜியாகிரபி, நோமோதெட்டிக் ஜியாகிரபி யார் யார் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க, நோமோதெட்டிக் ஜியாகிரபிக்கு யார் யார் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்கன்றதையும் கொடுத்துருக்கு. நோமோதெட்டிக் ஜியாகிரபினா என்னது? ஸோ இது வந்து ஒரு லாஸ் டிரைவ் பண்ணி இருக்கும். ஐடியோகிராபிக்னா பாத்தீங்கன்னா ஐடியாலஜிஸ் டிரைவ் பண்ணி வரும். அப்புறம் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஜியாகிரபி, ஒரு ஒரு ஆத்தரை கொடுத்து இவர் எந்த ஸ்கூல் ஆஃப் ஜியாகிரபின்னு கேட்பாங்க. ஜெர்மன் ஸ்கூல்ல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்றத பாருங்க. ஸோ ஆஸ்கர் பெஷல், ஃபெர்டினன், ஃபைரிச் ராட்சல், ஹெட்னர், அப்புறம் பெங்க். பிரெஞ்சு ஸ்கூல்ல வில் டி லேப்லாச், ப்ரூனஸ், ரெக்லஸ், அப்புறம் இமானுவேல் டி மார்டோன், ஆல்பர்ட். பிரிட்டிஷ் ஸ்கூல் ஆஃப் ஜியாகிரபில மெக்கிண்டர், கெட்டஸ், கோரே, அப்புறம் ஹேகட். அமெரிக்கன் ஸ்கூல் ஆஃப் ஜியாகிரபில டேவிஸ், ஜெஃபர்சன், பவுமன், செம்பிள், பெரி பிரிகம், கோலோ சாவர், ஹண்டிங்டன், சாலிஸ்பரி. சோவியத்ல ரெண்டே ரெண்டு பேர். ஓகேவா? அப்புறம் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். டிட்டர்மினிசம்னா என்ன, பாசிட்டிவ் பாசிபிலிசம் அப்படின்னா என்ன? டிட்டர்மினிசம்ன்றது என்னன்னா என்வாயன்மெண்ட் தான் ஹியூமனை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்றது டிட்டர்மினிசம். பாசிட்டிவ் பாசிபிலிசம்ன்றது பாத்தீங்கன்னா அப்படியே கவுண்டர். மேன் வந்து பாசிவ் ஏஜென்ட் தான், அது மேன் வந்து ஆக்டிவ் ஏஜென்ட். நீங்க சொல்ற மாதிரி பாசிவ் ஏஜென்ட் கிடையாது. மேனுக்கும் என்வாயன்மெண்ட்ல முக்கியமான ரோல் இருக்குன்னு சொல்றது பாசிபிலிசம். இதை வந்து லூசியன் ஃபெப்ரே அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருக்கு, இந்த கான்செப்ட் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பாசிபிலிசம் சம்பந்தமானதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரெஞ்சு ஸ்கூல் ஆஃப் ஜியாகிரபர்ஸ் தான் அது வந்து கொடுத்திருப்பாங்க. நியோ டிட்டர்மினிசம்ன்றது என்னதுன்னா, அதாவது நீங்க சொல்லலாம் என்வாயன்மெண்ட் வந்து ரொம்ப, அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லாம் கிடையாது, ஹியூமனும் பவர்ஃபுல் தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அப்படி கிடையாது. பீப்புள் வந்து பவர்ஃபுல்னு நினைப்பாங்க, ஆனா நேச்சர் தான் பாத்தீங்கன்னா கடைசியில அந்த பேட்டில் வின் பண்ணும். அதுக்கு பேரு ஸ்டாப் அண்ட் கோ டிட்டர்மினிசம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிஃபித் டெய்லர்ன்றவர் இந்த வார்த்தையை புட் ஃபோர்த் பண்ணியிருப்பார். ஓகேவா? அப்புறம் பாசிட்டிவிசம். பாசிட்டிவிசம்ன்றது என்னது? அதாவது அப்சர்வேஷன், மெஷர்மெண்ட், அப்புறம் எம்பிரிக்கல் எவிடன்ஸை வச்சு நம்ம ஒரு எம்பசைஸ் பண்றது பாசிட்டிவிசம். அப்புறம் பிஹேவியரலிசம், அதாவது ஹியூமனோட ஒரு இண்டிவிஜுவலோட பிஹேவியரல் டிசிஷன் மேக்கிங், அந்த ஹியூமன் பர்செப்ஷனை பேஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்றது பாத்தீங்கன்னா பிஹேவியரலிசம். ரைட்டா? ஹியூமனிசம். ஹியூமனிசம்ன்றது பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ், அதான் ஹியூமனிசம் சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சரலிசம் வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டி ஸ்ட்ரக்சரை, அதோட சொசைட்டல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்பேஷியல் பேட்டர்ன்ஸ் இது எப்படி ரெண்டுத்தையும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுதுன்றத ஸ்ட்ரக்சரலிசம் வந்து சொல்றோம். ஃபெமினிசம்ன்றது நமக்கே தெரியும். ரைட்டா? ஸோ இது வந்து ஆத்தர்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ். இதை வந்து ஜஸ்ட் அப்படியே படிச்சுக்கோங்க. அனாக்சிமேண்டர், ஹெக்காட்டியஸ் வந்து கெஸ் பீரியடோஸ், எரோஸ்தீன்ஸ் வந்து இன்ஹாபிட்டட் எர்த், ஸ்ட்ராபோ வந்து ஜியாகிரபிஷியா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்மல் புக் இன் ஜியாகிரபி. டாலமி வந்து அல்மாகஸ், அப்புறம் அவுட்லைன் ஆஃப் ஜியாகிரபி. யூகுங் வந்து ஷூட்சிங்ன்ற ஒரு புக்கு. அல் மசூதி என்னென்ன புக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா கிதாப் முராஜ் அல் தஹாட், கிதாப் அல் தன்பத், கிதாப் அக்பர் அல் ஜமான், கிதாப் அல் அவுசத். அப்புறம் அல் புருனில இதோட முக்கியமான புக்கு கிதாப் அல் ஹிந்த். அப்புறம் அல் குவானம் அல் மசூதி. இங்க பாருங்க, மசூதி மசூதி இருக்கனால கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அத்தர் அல் பகாதியா, த்ரிகுல் ஹிந்த், கிதாப் அல் ஜமாக்கிர், கிதாப் அல் சைத்னா. ஸோ இதெல்லாம் வந்து அல் பருனியோட புக்ஸ். ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு படிக்கிறோம், நாளைக்கே எக்ஸாமு. ஸோ நமக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். அப்புறம் ஹார்ட்ஷோனோட புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் ஜியாகிரபி. மார்க்கோ போலோ வந்து இல் மில்லியோன் அப்படின்ற புக்கு. வெரேனியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புக், ஜியாகிரபியா ஜென்ராலிஸ், அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ரெக்னி லெபோனியா எட் சியாம். இமானுவேல் கான்ட்ன்றது கான்டோட புக் வந்து ஜென்ரல் நேச்சுரல் ஹிஸ்டரி அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் ஹெவன்ஸ். ஹம்போல்ட் வந்து காஸ்மோஸ். கால் ரிட்டர்து வந்து பார்த்தீங்கன்னா எர்த் அண்ட் டேன்ற புக்கு. மொத்தம் 19 வால்யூம்ஸ் இருக்கு அதுல. டார்வினோடது ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ், அப்புறம் டிசென்ட் ஆஃப் மேன், ரெண்டுமே 1958, 1859, 1871. ராட்சல்து ஆந்த்ரோபோ ஜியாகிரபி, அப்புறம்
பொலிட்டிக்கல் ஜாகிரபியோட புக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் லெபர்ஸ்ட்ராம் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. இது வந்து லிவிங் ஸ்பேஸ் சம்பந்தமான கான்செப்ட். அப்புறம் செம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபுளுசஸ் ஆஃப் ஜியாகிரபிக் என்வாயன்மெண்ட்ன்றது அவங்களோட முக்கியமான புக். ஸோ நெக்ஸ்ட் ஜியாகிரபிக்கல் டெக்னிக்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இமேஜ். அதாவது வேவ் லென்த் அதிகமா இருக்க ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கும். ஸோ வேவ் லென்த் எப்படி அதிகமாகுது? ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், இன்ஃப்ராரெட், விசிபிள், அல்ட்ரா வயலட், எக்ஸ்ரே, காமாரே. இங்க வந்து பாத்தீங்கன்னா வேவ் லென்த் குறைஞ்சிக்கிட்டே வருது. வேவ் லென்த் குறைய 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 இப்போ வேவ் லென்த்துக்கு வந்து நம்ம லேம்டான்னு வச்சுக்கிட்டோம்னா வேவ் லென்த் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எனர்ஜி. ஓகேவா? வேவ் லென்த் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. வேவ் லென்த் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ஓகேவா? இது நம்ம நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அப்புறம் சாம்பிளிங் மெத்தட்ஸ்ல மொத்தம் 4 டைப் ஆஃப் சாம்பிளிங் மெத்தட் இருக்கு. மேஜரா 2 டைப், அதுல ஒண்ணுல 4 சப் டைப்ஸ். ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னா எல்லா அக்கரன்சஸ்க்கும் ஈக்குவலான ப்ராபபிலிட்டி வரும். நான் ப்ராபபிலிட்டியில ஈக்குவல் ப்ராபபிலிட்டி இருக்காது. ஓகே. ஸோ ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல சிம்பிள் ரேண்டம், சிஸ்டமேட்டிக், ஸ்ட்ராட்டிஃபைட், கிளஸ்டர். நான் ப்ராபபிலிட்டியில கன்வீனியன்ஸ், பர்பசிவ், ஸ்னோபால், கோட்டா. இதை நம்ம பேப்பர் ஒன்லயே கூட படிச்சிருப்போம். ஓகே. அடுத்து ஐஎஸ்ஆர்ஓ பத்தி. ஐஎஸ்ஆர்ஓ வந்து முன்னாடி இன்கோஸ்பார்ன்ற நேம்ல தான் இருந்துச்சு. ஓகேவா? 1962ல அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அந்த டைம்ல தும்பா ஈக்குவட்டோரியல் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பில்ட் பண்ணாங்க. அங்க இருந்து தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சவுண்டிங் ராக்கெட், அதாவது நைட் அப்பாச்சின்ற ஃபர்ஸ்ட் சவுண்டிங் ராக்கெட் 1963ல லான்ச் பண்ணி பாக்குறாங்க. அப்புறம் 1969 ஆகஸ்ட் 15 அப்பதான் பாத்தீங்கன்னா இஸ்ரோன்ற நேமா மாறிச்சு. பெங்களூர் ஹெட் குவார்டரா கொண்டு. ஓகேவா? என்னென்ன கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ் எல்லாம் இருக்கு? இன்சாட், அப்புறம் ஜிசாட். சாட்னு முடிவதெல்லாம் கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ். இன்சாட் அண்ட் ஜிசாட். அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸ் என்னன்னா பாஸ்கரா, ஐஆர்எஸ் 1A, அப்புறம் ஓஷன் சாட், கார்டோசாட், ரைசாட், யூஎஸ் சீரிஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸ். நேவிகேஷன் சேட்டலைட்ஸ்ல என்ன பாத்தீங்கன்னா ககன், அதாவது ஜிபிஎஸ் எய்டட், ஜிஓ ஆகுமெண்டட், ஜியோ ஆகுமெண்டட் நேவிகேஷன், இதுதான் ககான்னு சொல்லுவாங்க. அப்புறம் நாவிக். ஸ்மால் சேட்டலைட்ஸ்னா யூத் அண்ட் மைக்ரோ சேட்டலைட்ஸ். அப்புறம் என்னென்ன முக்கியமான எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ்? ஆஸ்ட்ரோசாட்ன்றது பாத்தீங்கன்னா அஸ்ட்ரானமிக்காக ஃபர்ஸ்ட் டெடிகேட்டடா ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன். அப்போ நமக்கு தெரியும் மங்கள்யான் 2013ல மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன். சந்திராயன் 3 வந்து இப்போ லேண்டர் அண்ட் ரோவர் மிஷன். ஆதித்யா L1 வந்து பாத்தீங்கன்னா சோலார் மிஷன். அப்புறம் அப்கமிங் மிஷன்ஸ் என்னென்ன? ககன்யான் ஃபர்ஸ்ட் மேன்ட் மிஷன், எக்ஸ்ரே போலாரிமீட்டர், எக்ஸ்போசாட். அப்புறம் நாசாவோட சேர்ந்து நிசார் சேட்டலைட் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அப்புறம் ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ஸ்பேடக்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரோவோட இம்பார்ட்டண்டான சென்டர்ஸ். ஹெட் குவார்டர் பெங்களூர், ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் சென்டர் பெங்களூர், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங் தேராதூன், இஸ்ரோவோட இனர்ஷியல் சிஸ்டம் யூனிட்ஸ் திருவனந்தபுரம், ஐஎஸ்ஆர்ஓவோட ப்ரொபல்சர் காம்ப்ளெக்ஸ் மகேந்திரகிரி, அப்புறம் டெலிமெட்ரி ட்ராக்கிங் அண்ட் கமாண்ட் நெட்வொர்க் பெங்களூர், எலக்ட்ரோ ஆப்டிக்ஸ் சிஸ்டம் பெங்களூர், அப்புறம் லெபார்டரி ஆஃப் எலக்ட்ரோ ஆப்டிக்ஸ் சிஸ்டம் பெங்களூர், லிக்விட் ப்ரொபல்சர் சிஸ்டம் திருவனந்தபுரம், மாஸ்டர் கண்ட்ரோல் ஃபெசிலிட்டி ஹஸ்ஸான், நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் ஹைதராபாத், சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் நெல்லூர், அதாவது ஸ்ரீஹரிகோட்டா, ஸ்பேஸ் சென்டர் அப்ளிகேஷன் அகமதாபாத், யூஆர் ராவ் ஸ்பேஸ் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூரு, விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் திருவனந்தபுரம். அப்புறம் இந்த இதுல இருக்கிற மீன், மீடியன், மோட் அண்ட் வேரியன்ஸ். மீன்னா என்னது? ஆவரேஜ் ஆஃப் ஆல் டேட்டா. எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை நம்பர் ஆஃப் டேட்டா செட். அதுதான் பாத்தீங்கன்னா மீன்னு சொல்லுவோம். மீடியன்ன்றது என்னதுன்னா மிடில் வேல்யூ கண்டுபிடிக்க 2 இருக்கு. முதல்ல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடணும். அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிட்டு இப்போ ஆட் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இருந்துச்சுன்னா மிடில் வேல்யூவை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஈவன் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இருந்துச்சுன்னா n/2th டேர்ம் பை n/2 + 1th டேர்ம் அதை டிவைட் பை 2 பண்ணோம்னா மீடியன் கண்டுபிடிச்சிடலாம்.
ரைட்டா? மோடுன்றது என்னதுன்னா மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி அக்கரிங் வேல்யூ தான் நம்ம மோடுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதில் பாருங்க 10, 10, 20, 30, 1000 இருக்கா. 10 வந்து 2 முறை ரிப்பீட் ஆகுறதுனால 10 தான் மோடு. அப்புறம் வேரியன்ஸ்ன்றது என்னன்னா எவ்வளோ டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு ஃப்ரம் தி மீன். நமக்கு மீன் வேல்யூ ஒன்று வந்திருக்கும், அது போக இருக்கிற எல்லா டேட்டா பாயிண்ட்ஸும் மீன் வேல்யூலேருந்து எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்றது சொல்றது வேரியன்ஸ். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் டைப்ஸ். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இங்க இருந்து என்னது, மீன் ஈக்குவல் டு மீடியன் ஈக்குவல் டு மோட். அப்போ இதுவே மோடு லெசர் தேன் மீடியன் லெசர் தேன் மீன், இது வந்து பாசிட்டிவ் ஸ்கியூ அப்படின்னு சொல்லுவோம். இதுவே நெகட்டிவ் ஸ்கியூ, பாசிட்டிவ் ஸ்கியூன்றது என்னது, பாசிட்டிவ் டைரக்ஷன்ல எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, அந்த லெக் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. நெகட்டிவ் ஸ்கியூல நெகட்டிவ் டைரக்ஷன்ல லெக் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இங்க என்னது, மீன் மீடியன் மோடு இப்படி இருக்கிறது நெகட்டிவ் ஸ்கியூ. ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரீஸ்ல இருக்கிற முக்கியமான நேவிகேஷன் சிஸ்டம்ஸ். ஜிபிஎஸ் யூஎஸ்ஏது, குளோனாஸ் ரஷ்யாவோடது, பைடு நேஷனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் வந்து சைனாது, அப்புறம் ஐஆர்என்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில், கலீலியோ யூரோப்பியன் யூனியன் வந்து, குவாசி ஜெனித் சேட்டலைட் சிஸ்டம் வந்து ஜப்பான். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் யூனிட் 9. ஃபைனலி ஜியாகிரபி ஆஃப் இந்தியா. ஸோ இம்பார்ட்டன்டான பாசஸ் மின்டக், அதாவது இது வந்து ஜேகேல மட்டும். மின்டகா, லானக்கு, பென்சி, சாங்லா, இமிஸ்லா, பனிலால் பாஸ், ஜோஜிலா, கர்துங்லா, பன் பிற்பாஞ்சல் பாஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ்ல ரோத்தாங் பாஸ், பாராலாச்சா பாஸ், ஷிப்கிலா, டெப்சா பாஸ். உத்தராகண்ட்ல இம்பார்ட்டன்ட்லாம் பார்த்தீங்கன்னா லிப்புலே, மனா பாஸ், நித்தி பாஸ். அப்புறம் சிக்கிம்ல ரெண்டே ரெண்டு தான், நாத்துலா, ஜெலப்லா. அப்புறம் அஹ், அருணாச்சல் பிரதேஷ்ல போம்டிலா, திஹாங் பாஸ், திஃபர் பாஸ், கம்ஜாங் பாஸ், சங்கன் பாஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாசஸ். ஸோ கிளேஷியர்ஸ் எந்தெந்த கிளேஷியர் எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கு, எந்தெந்த மவுண்டன் ரேஞ்சஸ்ல இருக்குன்றதை இங்க பார்த்துக்கலாம். மேப்லயும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஜேகே ஸ்டேட்ல என்னென்ன முக்கியமான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்துரா கிளேஷியர், ஹிஸ்பர் கிளேஷியர், பியாஃபோ, கார்வின் ஆஸ்டின், சியாச்சின் கிளேஷியர், பல்தோரா கிளேஷியர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜேகேல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கிளேஷியர்ஸ். அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ்ல முக்கியமா பார்த்தீங்கன்னா சோட்டா சிக்ரி, பாரா சிக்ரி, சோனாபானி, மூணே மூணு தான். அப்புறம் உத்தராகண்ட்ல இருக்கிறது மிலம், பிண்டாரி, கங்கோத்ரி கிளேஷியர், காப்னி கிளேஷியர், பாமக் கிளேஷியர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூகேல இருக்கிற இம்பார்ட்டன்டான கிளேஷியர்ஸ். சிக்கிம்ல கெமு கிளேஷியர், கஞ்சன்ஜங்கா கிளேஷியர். ஓகே. அப்புறம் பஞ்சாப் பிளைன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ சட்லஜுக்கும் பியாஸ்க்கும் நடுவில் இருக்கிறது பிஸ்ட் தோபு, பியாஸ்க்கும் ராவிக்கும் நடுவில் இருக்கிறது பாரி, ராவிக்கும் சேனப்புக்கும் நடுவில் இருக்கிறது ரேச்னா, சேனாப்புக்கும் ஜேலமுக்கும் நடுவில் இருக்கிறது ஜேச், ஜேலமுக்கும் இண்டஸ்க்கும் நடுவில் இருக்கிறது சிந்து சாகர் தோப். ஓகே. அது போக நமக்கு கங்கா பிளைன்ஸ்ல என்ன இருக்கும், பாபர், டெராய், பாங்கர், அப்புறம் காதர், இந்த ரீஜன் வருமா. ஸோ பாபரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, டெராயோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, பாங்கரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, காதரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, ஜஸ்ட் பாஸ் பண்ணி ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேஜரான பிளாட்டூஸ் என்னென்னலாம், மகாராஷ்டிரா பிளாட்டூ, தெலுங்கானா பிளாட்டூ, பாஸ்டர், தண்டகரண்யா, தெலுங்கானா பிளாட்டூ, மால்வா, மார்வர், மால்வா, பண்டேல்கண்ட், பந்தர், பகேல்கண்ட், சோட்டா நாக்பூர், அப்புறம் இது ஷில்லாங் பிளாட்டூ, இம்பார்ட்டன்டான பிளாட்டூஸ். ஸோ அப்புறம் வெஸ்டர்ன் காட்ஸ் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ சவுத் இந்தியாவில் ஹையஸ்ட் பீக் ஆனைமுடி, தொட்டபெட்டா வந்து பார்த்தீங்கன்னா சாரி முள்ளியங்கிரி வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவோட ஹையஸ்ட் பாயிண்ட். அப்புறம் மகாராஷ்டிராவோட ஹையஸ்ட் பாயிண்ட் கல்சுபாய். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஈஸ்டர்ன் காட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரேஞ்ச் இருக்கு, அதாவது மல்லியார் ரேஞ்ச், மகுடா ரேஞ்ச், மகாநதியிலிருந்து கோதாவரிக்குள்ள.
அப்புறம் சதன் சைட்ல நல்லமலை, பள்ளிக்கொண்டா, ஜவாதி, ஷெவராய், அப்புறம் பச்சைமலை. ஓகேவா? மடுகுடா ரேஞ்சில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிந்தகடா அப்படின்றது தான் ஹையஸ்ட் பாயிண்ட். மகேந்திரகிரின்றது மல்லியா ரேஞ்சில் இருக்கிற ஹையஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ ஈஸ்டர்ன் காட்ஸ்ல ஹையஸ்ட் பாயிண்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா ஜிந்தகடா தான் சொல்லணும். ரைட்டா? இம்பார்ட்டன்டான கேப்ஸ் என்னென்ன கேப்ஸ் இருக்கு? செங்கோட்டை கேப், மதுரை டு செங்கோட்டை. அப்புறம் போர் கேப், மும்பை டு பூனே. தால் கேப், மும்பை டு நாசிக். பால்காட், பாலக்காடு, நம்ம கோயம்புத்தூர் டு பாலக்காடு. அசிர் அசிர்கர் வந்து பாத்தீங்கன்னா கீ டு டெக்கன் சொல்லுவாங்க, தப்தி வேலியில இருக்கும். கோரம் காட் வந்து மேவார் டு மார்வர் ரீஜன். ஸோ இங்க இருக்கு. அப்புறம் ஹல்திகாட்டி பாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹல்திகாட்டி ரீஜன். ஸோ இந்த ரீஜன்ல புர்ஹான்பூர் பாஸ் இட்டாசி கன்வா ரீஜன் கனெக்ட் பண்றது புர்ஹாப்பூர் பாஸ். அப்புறம் ஐலாண்ட்ஸ். இப்போ நார்த் அந்தமான் ஐலாண்டையும் மியான்மரையும் பிரிக்கிறது பாத்தீங்கன்னா கோகோ சேனல். நார்த் அந்தமான், மிடில் அந்தமான், சவுத் அந்தமான். சவுத் அந்தமானுக்கும் லிட்டில் அந்தமானையும் பிரிக்கிறது டன்கன் பேசேஜ். லிட்டில் அந்தமானையும் நிக்கோபார் ஐலாண்ட்ஸையும் பிரிக்கிறது 10 டிகிரி சேனல். ஓகேவா? இதுல கார் நிக்கோபாரையும் கிரேட் நிக்கோபாரையும் பிரிக்கிறது சொம்பேரோ சேனல், அப்புறம் கிரேட் சேனல் ஃபைனலி. ரைட்டா? நிக்கோபாரோட இருக்கிற சதன் மோஸ்ட் பாயிண்ட் இந்திரா பாயிண்ட். அப்புறம் லட்சத்தீப் ஆர்ச்சிபிலாகோல மினிகாயையும் கவராத்தையும் பிரிக்கிறது 9 டிகிரி சேனல். இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஸோ இது வந்து கோஸ்ட் லைன்ல இது வந்து ரீசெண்டான டேட்டா. ஸோ குஜராத் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே லார்ஜஸ்ட். ஓகேவா? இன் மெயின்லேண்ட் டெரிட்டரி. ஆனா ஐலாண்ட் எல்லாத்தையும் சேர்த்தா அந்தமான் நிக்கோபார் தான் இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட். அந்தமான் ஃபர்ஸ்ட், குஜராத் செகண்ட், தமிழ்நாடு தேர்டு, ஆந்திரா ஃபோர்த். ஓகேவா? இந்த ஆர்டர் நமக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும். ஃபிஃப்த் தான் மகாராஷ்டிரா. இது இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம 7256 கிலோமீட்டர்ஸ் படிச்சுட்டு இருப்போம். இப்போ 11,000 கிலோமீட்டர்ஸா நம்ம கோஸ்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கோஸ்ட் லைன் இன் நேச்சர் வளரல, அதை மெஷர் பண்ற விதம் மாறினதுனால 11,198 கிலோமீட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஓகேவா? தமிழ்நாடு தேர்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்தமான் நிக்கோபார், செகண்ட் குஜராத், தேர்டு தமிழ்நாடு, ஃபோர்த் ஆந்திரா, ஃபிஃப்த் மகாராஷ்டிரா. ஓகே. இது வந்து கங்காவோட ஹெட்லைன்ல தேவ் பிரயாக் வந்து பாகீரதியும் அலக்நந்தாவும் ஜாயின் பண்ற இடம். ருத்ரப்பிரயாக்ல மந்தாகினியும் அலக்நந்தாவும் ஜாயின் பண்ற இடம். கர்ணப்பிரயாக்ல பிண்டர் கங்காவும் அலக்நந்தாவும் ஜாயின் பண்ற இடம். நந்த பிரயாக்ல நந்தகினியும் அலக்நந்தாவும். அப்புறம் விஷ்ணு பிரயாக்ல தௌலி கங்காவும் அலக்நந்தாவும் ஜாயின் பண்ற இடம். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ கங்காவும் யமுனாவும் ஜாயின் பண்ற இடம் எது? பிரயாக்ராஜ். ஓகே. ஸோ கங்காவோட ட்ரிபியூட்ரிஸ் ஒரு பாஸ் பண்ணி என்னன்றதை படிச்சுக்கோங்க. கீழேயே ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கு. தேரி டேம், அப்புறம் தௌலி கங்கா டேம், அந்த மாதிரிலாம். ஸோ இது கங்காவோட ட்ரிபியூட்ரிஸ். அப்புறம் பெனின்சுலா ரிவர்ஸ்ல என்னென்ன ட்ரிபியூட்டரிஸ் இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ லெஃப்ட் பேங்க், ரைட் பேங்க் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. என்னென்ன இம்பார்ட்டன்டான ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. நம்ம மகாநதியில தான் பாத்தீங்கன்னா ஹிராக்குட் டேம் இருக்கும். ஓகேவா? ஸோ கோதாவரி, அதுல லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ், ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் என்னென்னலாம் இருக்கு. கிருஷ்ணா லெஃப்ட் பேங்க், ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் என்னென்ன முக்கியமான டேம்ஸ். கிருஷ்ணால தான் பாத்தீங்கன்னா அல்மாட்டி டேம், ஸ்ரீசைலம், நாகார்ஜுனா சாகர் டேம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணால தான் இருக்கும். அப்புறம் காவேரி வந்து தக்ஷி பாரதி கங்கா, அதாவது கங்கா ஆஃப் தி சவுத்னு சொல்லுவாங்க. ரைட்டா? டேம்ஸ் என்னெல்லாம்? மேட்டூர் டேம், தென் பெரம்பூர் டேம், கிருஷ்ணராஜசாகர், ஹேமாவதி டேம், காபினி ரிசர்வாயர், இதெல்லாம் நம்ம காவேரியில் இருக்கிற முக்கியமான டேம்ஸ். அப்புறம் ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ், லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் என்னென்னது தெரிஞ்சுக்கோங்க. இன்லேண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம்ல லூனி ரிவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து எண்டோரோயிக் ரிவர்னு சொல்லுவாங்க. அதாவது ரிவர் வந்து கம்ப்ளீட்டா ஒரு க்ளோஸ்டு பேசின், இன்லேண்ட்லயே ஆரிஜினேட் ஆகி இன்லேண்ட்லயே இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஆகிடும். இந்த லூனி ரிவர்ன்றது போய் கடல்ல போய் கறக்கவே கறக்காது. ரைட்டா? இதுல லூனிக்கு வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் பேங்க்ல மட்டும் தான் ட்ரிபியூட்டரிஸ் இருக்கு. ஓகே. ஸோ இது என்னென்ன ரிவர்ஸ் அதோட கேட்ச்மெண்ட் ஏரியா மாதிரி இருக்கிறதுலே கேட்ச்மெண்ட் ஏரியா ஜாஸ்தி இருக்கிறது கங்கா. ஆனா ஆனுவல் டிஸ்சார்ஜ் ஜாஸ்தி இருக்கிறது பிரம்மபுத்திரா. பிரம்மபுத்திரா ஆனுவல் டிஸ்சார்ஜ்ல 1,
செகண்ட் வந்து கங்கா, தேர்ட் வந்து கோதாவரி. ஸோ அதுக்கப்புறம் தான் இண்டஸ். அப் டு பார்டர் வரைக்கும் தான் மகாநதி, அப்புறம் கிருஷ்ணா, காவேரி, நர்மதா, காவேரி. இதுவே கேட்ச்மெண்ட் ஏரியா, இதுதான் ஆர்டர். ஓகேவா? நீர்பிடிப்பு பகுதி தான் கேட்ச்மெண்ட் ஏரியா. அப்புறம் என்னென்ன லேக்ஸ் இருக்கு, அதோட கீ பாயிண்ட்ஸ் என்ன? புலிகேட் லேக் செகண்ட் லார்ஜஸ்ட் சலைன் வாட்டர் லேக் இன் இந்தியா. கன்வர் லேக் ஏசியாவோட லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஆக்ஸ்போ லேக். தால் லேக் வந்து ஃப்ரெஷ் வாட்டர், ஸ்ரீநகர்ல இருக்கிற ஃப்ரெஷ் வாட்டர் லேக். சோ முருரிய நம்ம மவுண்டைன் லேக்னு சொல்லுவோம். ஊலர் லேக் வந்து லார்ஜஸ்ட் லேக் இன் இந்தியா. கோவிந்த் வல்லப் பந்த் சாகர் லேக் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் மேன்மேட் லேக். சிலிகா லேக் லார்ஜஸ்ட் செலைன் வாட்டர் லேக் இன் இந்தியா. சாம்பர் லேக் வந்து லார்ஜஸ்ட் இன்லேண்ட் செலைன் வாட்டர் லேக். தேவ்தால் லேக் ஹையஸ்ட் லேக் இன் இந்தியா. ஓகேவா? அப்புறம் ட்ரைனேஜ் சிஸ்டம்ல கான்சிக்வென்ட் ட்ரைனேஜ் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஸ்லோப்பை ஃபாலோ பண்றது கான்சிக்வென்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம், மோஸ்ட்லி பெனின்சுலர் ரிவர்ஸ். சப்சிக்வென்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் என்னது? ஹெட்வர்ட் எரோஷன் நடக்கிறது. அதாவது நம்ம பெனின்சுலர், நார்தன் பெனின்சுலர் ரிவர்ஸ், அதாவது சம்பல், சிந்து, கென், பெட்வா, டோன், இதெல்லாம் சோன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்சிக்வென்ட் ரிவர்ஸ். ஆன்டிசிடென்ட் ரிவர்ஸ்னா என்ன? வெர்டிகல் எரோஷன் நடந்து டீப் கார்ஜஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கும். அதாவது ஒரு ஒரு ரிவர் ஆல்ரெடி உருவாகி அதுக்கப்புறம் ஒரு மவுண்டனையே கூட கட் பண்ற அளவுக்கு அது வந்து ரிவர்ஸோட வெர்டிகல் எரோஷன் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி இருந்திருக்கும். அப்புறம் சூப்பர் இம்போஸ்ட் ரிவர்ஸ், ஸோ இது அதர்வைஸ் கால்டு எபிகென்ட்ரிக் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகும்னா, ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஹார்ட் ராக்கை எரோட் பண்ணி கீழே இருக்கிற சாஃப்ட் ராக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து எரோட் பண்ணி போயிடும். இதுதான் சூப்பர் இம்போஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம். இது வந்து நம்ம மான்சூன் வந்து எந்த டைம்ல எந்தெந்த ஏரியாஸ்ல ஆரிஜினேட் ஆகுதுன்றது, இது ரீட்ரீட்டிங் மான்சூனோட ரிட்ரீட் டேட்ஸ். அப்புறம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொப்பன் கிளைமேட்டிக் கிளாசிபிகேஷன் என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம கங்கா பிளேனை சிடபிள்யூஜின்னு சொல்றாரு. இங்க வந்து ஒரு இந்தியாவை ரெண்டா பிரிக்கிறார், ஏடபிள்யூ. ஸோ ஏஎம்டபிள்யூன்றது நம்ம வெஸ்ட் கோஸ்டல் பிளேனு, ஏஎஸ்ன்றது நம்ம தமிழ்நாடு கோஸ்ட், பிஎஸ்ஹெச்டபிள்யூன்றது வெஸ்டர்ன் காட்ஸோட லீவர்ட் சைடு. அப்புறம் பிஎஸ்ஹெச்டபிள்யூவே ரெண்டு இருக்கு. அப்புறம் பிடபிள்யூஹெச்டபிள்யூன்றது ஃபுல்லி அரிட் ரீஜன், எஸ்ன்றது என்னது செமி அரிடு, டபிள்யூன்றது ஃபுல்லி அரிடு, இடின்றது உத்தராகண்ட் ரீஜன், இன்றது ஹிமாலயன் ரீஜன், டிஎஃப்சின்றது பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ஹிமாலயன்ஸ். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்தெந்த சிட்டிஸ் இல்லை எந்தெந்த ஸ்டேட்ஸ் எந்தெந்த அக்கார்டிங் டு கூப்பன் ஸ்கீம்ல எங்கெல்லாம் வருதுன்னு கூட கேட்டிருக்காங்க நிறைய முறை. ஓகேவா? அந்தமான் நிக்கோபார் நமக்கு ஏடபிள்யூல வரும். அப்புறம் சாயில் பேஸ் பண்ணி அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், நம்ம ஐகார் வந்து பார்த்தீங்கன்னா 8 கேட்டகரி ஆஃப் சாயில் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா சாயில் அலுவியல், பிளாக், ரெட்டு, லேட்ரைட்டு, மவுண்டேனியஸ் சாயில், அரிடு, சலைன் சாயில், பிடி மார்ஷி சாயில். ஸோ இது அதோட டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அப்புறம் வாட்டர் சென்சஸ் சொல்லிட்டு 2023ல ஒரு சென்சஸ் எடுத்திருப்பாங்க. இதுல 97.1% ஆஃப் தி ரூரல் வாட்டர் பாடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாஸ்ல தான் இருக்கு. ஓகேவா? அதுல 59.5% வெறும் பாயிண்ட்ஸ், பாண்டு, டேங்க், ரிசர்வாயர், இதுதான் ஆர்டர். ஓகேவா? ஸோ எந்த பாண்ட் வந்து எந்த ஸ்டேட் வந்து எந்த ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ், அஸ்ஸாம், ஒடிஷா. இதுவே டேங்க் வந்து அதிக நம்பர் ஆஃப் டேங்க்ஸ் ஆந்திரால, அப்புறம் ஒடிஷா, இமாச்சல் பிரதேஷ், தமிழ்நாடு. லேக் வந்து அதிகமான லேக்ஸ் இருக்கிறது தமிழ்நாட்டில். ரிசர்வாயர்ஸ் வெஸ்ட் பெங்கால், அப்புறம் செக் டேம்ஸ் அதிகமாக இருக்கிறது மகாராஷ்டிரா. ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட், எந்தெந்த கவர்மெண்ட் என்னென்ன வாட்டர் கன்சர்வ் பண்றதுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்கன்றது இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்புறம் மெட்டல்ஸ், என்னென்ன ஓர்ஸ் எங்கெங்க இருக்கு இதெல்லாம் ஒரு வாட்டி பாஸ் பண்ணி படிச்சிருங்க. நிக்கல் அண்ட் கோல்டு, அப்புறம் அட்டாமிக் மெட்டல்ஸ், மினரல்ஸ், யுரேனியமும் தோரியமும். கிராப்பிங் சீசன் மொத்தம் 3 முக்கியமான கிராப்பிங் சீசன் இருக்கு, காரிஃப், ராபி, ஜைடு. காரிஃப் சீசன்றது பார்த்தீங்கன்னா நம்ம
சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆன்செட் ஆகும் போது ஆரம்பிக்கும். ராபி சீசன் வந்து பாத்தீங்கன்னா வின்டர் சீசன், வின்டர் டைம்ல நடக்கிற ஹார்வெஸ்ட். ஜைடு சீசன் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் சம்மர் சீசன், அது வந்து நம்ம ஜைடு கிராப்ஸ் சொல்லுவோம். என்னென்ன காரிஃப் கிராப்ஸ் இருக்கு, ராபி கிராப்ஸ் இருக்கு, ஜைடு கிராப்ஸ் இருக்குன்றது இங்க லிஸ்ட் ஆகிருக்கு. ஓகே, இது வந்து ரெயின்போ ரெவல்யூஷன். கிரீன் ரெவல்யூஷன்ன்றது ஃபுட் கிரெயின்ஸ், ஒயிட் ரெவல்யூஷன் மில்க், எல்லோ ரெவல்யூஷன் ஆயில் சீட்ஸ், ப்ளூ ரெவல்யூஷன் ஃபிஷரிஸ், கோல்டன் ரெவல்யூஷன் வந்து ஃப்ரூட்ஸ், பிளாக் அண்ட் ப்ரௌன் ரெவல்யூஷன் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி, சில்வர் ரெவல்யூஷன் எக்ஸ், ரவுண்ட் ரெவல்யூஷன் பொட்டேட்டோ, பிங்க் ரெவல்யூஷன் மீட், கிரே ரெவல்யூஷன் ஃபெர்டிலைசர்ஸ், ரெட் ரெவல்யூஷன் டொமேட்டோஸ். அப்புறம் என்னென்ன டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அக்ரோ கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் இருக்குன்னு மொத்தம் 15 இருக்கு. என்னென்ன 15 இருக்குன்றத ஒரு ஒரு ரீட் பண்ணிக்கோங்க போதும். அப்புறம் நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி 2000ல வந்தது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பாப்புலேஷன் பாலிசி. ஓகேவா? ஸோ 2045 வந்து இவங்க கோலா செட் பண்றாங்க. இது சஸ்டைனபிள் எக்கனாமிக் growth-உம் சோஷியல் டெவலப்மெண்ட் என்வரன்மெண்டல் ப்ரொடெக்ஷன்லாம் 2045 நாங்க அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு. ஸ்கூல் எஜுகேஷன் வந்து லெஸ் தேன் 14க்கு நோ காஸ்ட் அண்ட் கம்பல்சரியில கொடுக்கணும். இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் 30க்கு கீழே குறைக்கணும். மெட்டர்னிட்டி மார்டாலிட்டி ரேட் 100க்கு கீழே குறைக்கணும் அவுட் ஆஃப் 1 lakh. அப்புறம் 100% ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சைல்டு, அதாவது பர்த், டெத், மேரேஜ் அண்ட் பிரெக்னன்சி கொடுக்கணும். எய்ட்ஸோட ஸ்ப்ரெட் வந்து தடுக்கணும். அப்புறம் டிலேடு, அதாவது கேர்ள்ஸுக்கு டிலேடு மேரேஜை ப்ரொமோட் பண்ணணும். இந்த மாதிரியான செவரல் அப்ஜெக்டிவ்ஸோட நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி 2000 வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நேஷனல் ஹைவேவை எப்படி நம்பர் பண்றாங்கன்றத இங்க கீழே வந்து கொடுத்துருக்கேன். நார்த் சவுத் வந்து ஈவன் நம்பர், ஈஸ்ட் வெஸ்ட் ஆட் நம்பர், எல்லாமே சிங்கிள் டிஜிட்ல இருக்கும். ஸோ இன்க்ரீசிங் நம்பர் நார்த் சவுத்தில் இருக்கிற இன்க்ரீசிங் நம்பர் ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்டுக்கு, வெஸ்ட் சவுத் ஹைவேயோட இன்க்ரீசிங் நம்பர் நார்த் டு சவுத் இருக்கும். ஓகேவா? அப்புறம் லாங்கஸ்ட் ஹைவே NH44, ஷார்டஸ்ட் ஹைவே NH766 EE அப்படின்றது. அப்புறம் ஓல்டு NH1 வந்து ஃபர்ஸ்ட் நேஷனல் ஹைவே ஆஃப் இந்தியா. இப்போ கரண்ட் NH1 வந்து பார்த்தீங்கன்னா JK டு லடாக் கனெக்ட் ஆகுது. ஹையஸ்ட் டென்சிட்டி ரோட்ஸ் இருக்கிறது கேரளா, லோவஸ்ட் JK. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டிஸ்டன்ஸ் ரோட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், கர்நாடகா. அப்புறம் கடைசியில் இருக்கிறது சண்டிகர். சண்டிகர்ல ஒரு 15 கிலோமீட்டர் தான். தாமன் தையூ, புதுச்சேரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் கேட்டகரி. அப்புறம் எர்த்குவேக் ஜோன்ஸ், இம்பார்ட்டன்டான எர்த்குவேக் ஜோன்ஸ் இந்தியா ஃபுல்லா, இது இங்க நிறைய முறை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜோன் 2, 3, 4 அண்ட் 5 எந்தெந்த சிட்டிஸ், அது எந்தெந்த ஸ்டேட்ஸ் ஜோன் 5ல வருது, 4ல வருது, 3ல வருது, 2ல வருதுன்றது நிச்சயமா பார்த்துருக்கணும். இந்த இந்த இமேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து செவரல் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ ஃபைனலி பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் மை சைட் அண்ட் ப்ரொஃபஸர் அகாடமி டீம் சார்பாகவும் எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ஈஸியாக தான் இருக்கும் கொஸ்டின்ஸ். கொஸ்டினை 1 or 2 டைம்ஸ் நல்லா படிச்சு பார்த்துட்டு நிதானமாக ஆன்சர் பண்ணுங்க. சில்லி மிஸ்டேக்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடலாம். கண்டிப்பா டிஎன் செட் வந்து இந்த இந்த இது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். பயப்படாம எக்ஸாம் அப்ரோச் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வாட்டி நம்ம டிஎன் செட் குவாலிஃபை ஆகிறோம். கூடயே பின்னாடியே வரப்போற காலேஜ் டிஆர்பி எக்ஸாமும் நம்ம வந்து அப்பியர் ஆக போகிறோம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். பயப்படாம நல்ல எக்ஸாம் எழுதுங்க. கமெண்ட்ஸ்ல வந்து கன்ஃபார்ம் டிஎன் செட் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் நீங்க எத்தனை பேர் இதை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திருக்கீங்கன்றத தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன்ல மீட் பண்ணுவோம். See you tomorrow. Take care.